மாடியில் மின்மினி குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தபோது ஆரியன் அறையில் இல்லை. மின்மினி பால்கனிக்கு போய் பார்க்கையில் ஆரியன் அமைதியாக சிகரெட் பிடிப்பதை பார்த்தாள். மெதுவாக அவன் அருகில் சென்று பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டாள். ஐயா சொன்ன பல்வேறு தகவல்களால் ஆரியன் தன்னிலை மறந்து போயிருந்தான். மின்மினி வந்தது கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் மின்மினி அவனை கட்டிப்பிடித்தவுடன் ஆரியன் சுயநினைவுக்கு வந்தான். மின்மினியை ஒரு கையால் பிடித்து தன் முன்னே கொண்டு வந்து, என்னாச்சு, ஏன் அவ்வளவு வேகமா ஓடி வந்த, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். மின்மினி ஆரியனை அணைத்து கொண்டே, இன்னைக்கு எனக்கு காலேஜுக்கு போக இஷ்டம் இல்ல என்றாள். இதை சொல்லும் போதே மின்மினிக்கு இருமல் வந்தது. சிகரெட் வாசனையால் தொடர்ந்து இரும்பினாள். அவளின் நிலையை பார்த்த ஆரியன் சிகரெட்டை அணைத்துவிட்டு அவளை தன் கைகளில் பிடித்துக் கொண்டு, எதுக்காக காலேஜுக்கு லீவ் போடுற மின்மினி, இப்படியே படிப்பை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தீனா அதுக்கு என்னதான் முடிவு? சப்ஜெக்ட் புக்ஸ் படிக்கிறத மட்டும் தான் டிகிரின்னு நீ நினைச்சீனா வீட்லயே உட்காந்துக்க வேண்டி வந்துரும். உனக்கு அது ஓகேவா என்று கேட்ட ஆரியன் மின்மினியை அவனிடமிருந்து விலக்கி, உனக்கு ஓகேனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்று சொல்லியபடி மின்மினி எதற்கும் பதில் சொல்லும் முன் ஆரியன் அங்கிருந்து கிளம்பி அறைக்கு சென்றான். காந்திமதி ஆரியனுடைய மொத்த குடும்பத்தையும் அழித்துவிட்டதை அறிந்து அதிர்ச்சியில் இருக்கும் இந்த நேரத்தில் மின்மினி ஆரியன் அருகில் இருக்க விரும்பினாள். வெளியில் இருந்து அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருக்கும் ஆரியனின் கோப நெருப்பை அணைக்க மின்மினியால் மட்டுமே முடியும். கொஞ்ச நேரத்தில் ஆரியன் ரெடியாகி மின்மினியை பார்த்து, வா, நான் உன்னை காலேஜில் டிராப் பண்றேன் என்றான். மின்மினி வேகமாக அவன் கையை பிடித்து, பிளீஸ் இன்னைக்கு மட்டும் நான் காலேஜுக்கு போகல, என்னை கம்பல் பண்ணாதீங்க ஆரியன் என்றாள். ஆரியனுக்கு இப்போது மின்மினி மீது கோபம் திரும்பியது. ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? என் கூடவே இருந்து துக்கம் அனுஷ்டிக்க போறியா? தேவையில்லை, நான் சொல்றேன், ஐ எம் ஃபைன், எனக்கு யாரோட அனுசரணையும் தேவையில்லை என்றான் ஆரியன். மின்மினி அவன் கையை பிடித்துக்கொண்டு, எனக்கு உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆரியன், அவ்வளோதான், வேற எந்த காரணமும் இல்ல என்றாள். அதற்கு ஆரியன் மின்மினியை பார்த்து, அப்படியா, ஆனா எனக்கு இப்ப தனியா இருக்கணும். நீ காலேஜ் போகாட்டி பரவாயில்ல, ஆனா இங்க இருக்காத, என்ன தனியா விடு, எனக்கு மூச்சு திணறுது என்று கோபத்தோடு தன்னுடைய விரல்களை தலைமுடிக்குள் செலுத்தினான் ஆரியன். ஆரியன் பேச பேச மின்மினி அவனை இறுக்கி அணைத்து கொண்டபடி, உங்களை நான் தனியா விட மாட்டேன், கொஞ்சம் நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லுங்க என்றாள். ஆனால் ஆரியனுக்குள் ஏற்கனவே வேறொரு தீ கணன்று கொண்டிருந்தது. அவன் ஏற்கனவே நெருப்பாய் கொதித்து கொண்டிருந்ததால் தன்னை எரிந்து கொண்டிருக்கும் கோபக்கணல் மின்மினியை சுட்டுவிடக்கூடாது என்கிற கான்சியஸ்னஸ் அவனிடம் இருந்தது. தன்னை அணைத்துக் கொண்டிருந்த மின்மினியை வலுக்கட்டாயமாக உதிரி தள்ளியபடி அந்த அறையில் இருந்து வெளியேற எத்தனிக்க மின்மினி அதை எதிர்பார்க்காததால் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்தாள். கீழே விழுந்ததும் மின்மினி அம்மா என்று கால்களை பிடித்துக் கொள்ள தான் மின்மினியை கையாண்ட விதத்தில் ஆரியனுக்கு அவன் மீதே கோபம் வந்தது. கையில் இருந்த மொபைலை விசிறி அடித்தான். ஐபோன் 14 உடைந்து சிதறியது. அதே நேரம் கீழே அமர்ந்து முனங்கிக் கொண்டிருந்த மின்மினியும் பயந்து போனாள். தன்னுடைய பொய்யான நடிப்பை ஆரியன் கண்டுபிடித்து விட்டதால் கோபப்படுகிறான் போல என்று நினைத்தாள். ஆரியனை அவளை விட்டு விலகாமல் வைத்திருக்க அவளுக்கு தெரிந்த வழியில் அவள் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். மின்மினியை பார்த்த ஆரியன் அவள் அருகில் வர ஆரம்பித்ததும் மின்மினி பயத்தில் பின்வாங்க ஆரம்பித்தாள். கடவுளே, இப்ப அந்த மொபைலுக்கு நடந்த கதிதான் எனக்கும் நடக்கும் போலையே, எப்படியாவது காப்பாத்திரு, நான் இனிமே பொய்யா நடிக்க ட்ரை பண்ணவே மாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். ஆரியன் அவள் கால்களை பிடிக்க பார்க்க அவள் அமர்ந்தபடியே பின்னால் போனாள். எதுக்கு இப்ப பின்னாடி போற மின்மினி என்று ஆரியன் கேட்க மின்மினி படபடக்கும் விழிகளோடு, ஏன்னா நீங்க என் முன்னாடி கோபமா வரீங்க என்றாள். ஆரியன் எதுவும் பேசாமல் அவளை அலைக்காக தூக்கி கட்டிலில் உட்கார வைத்தான். எங்க அடிபட்டிருக்கு, எந்த காலு, கொஞ்சம் காட்டு என்றான். மின்மினி பதட்டத்தோடு, அடிபடல, லேசா ஸ்ப்ரைன், அவ்வளோதான் என்றாள். ஆரியன் எழுந்து, சரி உன் போனை கொடு, நான் டாக்டர் வர சொல்றேன் என்றான். மின்மினி அதற்குள், டாக்டர்லாம் வேணாம், தானா சரியாயிடும் என்றபடி முதலில் இடது காலை பிடித்தபடி அமர்ந்தவள் இப்போது வலது காலுக்கு கைகளை மாற்றி தடவி கொண்டிருந்தாள். ஆரியனுக்கு அவளின் கள்ளத்தனம் புரிந்துவிட்டது. மென்மையாய் அவளை பார்த்து புன்னகைத்தபடி அவள் அருகே அமர்ந்து,
ஆரியன் ஒரு கணம் மின்மினியின் அழகிய முகத்தை பார்த்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து, சரி, எங்க வலிக்குது கரெக்டா காட்டு என்று மெதுவாக்க கேட்டான். மின்மினி ஆரியனை பார்த்து லேசாய் பயந்து கொண்டே, இங்கதான் என்றபடி வலது கணுக்காலை காட்டவும் ஆரியனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. மின்மினி பதறிப்போய், ஏன், என்னாச்சு என்று கேட்க ஆரியன் பதில் சொல்லாமல் அவளையே பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். மின்மினி காரணம் புரியாமல் விழிக்க அவளை அணைத்த ஆரியன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, ரொம்ப ஃபூலிஷா இருக்கு உன்னோட ட்ரை என்றான். மின்மினி ஆச்சரியத்தோடு ஆரியனை பார்க்க, முதல்ல எந்த காலுங்கிறத டிசைட் பண்ணிட்டு சொல்லு, அப்புறமா டாக்டரை கூப்பிடுற என்றான். அதை கேட்டதும் மின்மினிக்கு மானம் போனது. ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், இப்படி லாஜிக் மிஸ்டேக் பண்ணிட்டானே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு, அது இப்ப வலி சரியாயிடுச்சா, அத எந்த கால்னு டக்குன்னு ஞாபகம் வரல என்றாள். ஆரியன் மீண்டும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தபடி, நீ பொய் சொல்றது எப்படின்னு கத்துக்க, அதுக்கப்புறமா ட்ரை பண்ணு என்றான். அப்படி சொல்லிவிட்டு ஆரியன் அறையை விட்டு கிளம்ப திரும்பிய போது மின்மினி வேகமாய் எழுந்து பின்னால் இருந்து அவனை அணைத்து கொண்டு, நீங்க இப்ப போனா நான் உங்க கூட பேசவே மாட்டேன் என்றாள். ஆரியன் மின்மினியின் இந்த வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லை. அவள் குரல் கேட்காத நாட்களில் தனக்கு விடிந்ததே இல்லை என்பதால் அதை பற்றி யோசித்து தயங்கினான். காந்திமதியை ஆரியன் ஒரு சின்ன விஷயத்தை வைத்துதான் கைது செய்ய சொல்லியிருந்தான். அவர்களுடைய நிறுவனத்தில் ஒரு மோசடி செய்ததை வைத்துதான் அரஸ்ட் செய்ய அனுமதி வாங்கியிருந்தான். உண்மையில் காந்திமதி தன்னுடைய குடும்பத்தையே கொன்றிருக்கிறாள் என்பது தெரிந்ததும் அவளுக்கு மரண தண்டனை மட்டுமே சரியான தண்டனையாக இருக்க முடியும் என்று அவன் ஆத்திரத்தில் இருந்தான். ஆனால் மின்மினி அவனுடைய ஆத்திரத்தை அன்பால் அடக்கிக் கொண்டிருந்தாள். அவளை பொறுத்தவரை அந்த சூடான சூழ்நிலையில் ஆரியன் அவசரப்பட்டு எந்த தவறான செயலையும் செய்துவிடக் கூடாது என்று அவள் விரும்பினாள். மின்மினி இப்போது ஆரியன் அமைதியாக இருப்பதை உணர்ந்தாள். அதனால் அவள் கொஞ்சம் நன்றாக உணர்ந்தாள். ஆனாலும் இன்றும் அவனை எங்கும் போக விடவில்லை. ஆரியன் தன் குளிர்ச்சியான மனதுடன் எந்த தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது என்று அவள் விரும்பினாள். ஆரியன் தன்னை அணைத்திருந்த மின்மினியை முன்னால் இழுத்து அவள் கன்னங்களில் முத்தமிட்டபடி, சரி, உன் இஷ்டம், நான் எங்கேயும் போல, உன் கூடயே இருக்க என்றான். அதனால் மகிழ்ந்த மின்மினி ஆரியனை திரும்பி எக்கி முத்தமிட்டாள். அவனுடைய கோட்டை கழற்றி அவனை ரிலாக்ஸ் செய்ய நினைத்தாள். அதற்குள் ஆரியன் அவள் கையை பிடித்து, உனக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கா என்ன என்று கேட்டான். மின்மினி அதனால் எரிச்சலானாள். நான் வேற எதுவும் நினைக்கல, உங்க ஃபார்மல் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வாங்கன்னு சொல்ல வந்தேன் என்றாள். இந்த நேரத்தில் ஆரியன் மற்றும் மின்மினி இருவரும் பால்கனியில் அமர்ந்திருந்தனர். காலை நேரம் என்றாலும் புயல் காரணமாக சென்னையில் காலையில் இருந்து மழை பெய்து கொண்டிருந்தது. ஆரியன் சாதாரண ஆடைக்கு மாறியிருந்தான். மின்மினி ஆரியன் மடியில் அமர்ந்து மழையை பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் அவள் தலைமுடியில் விரல் கோதி விளையாடி கொண்டு ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். மின்மினி சட்டென்று எழுந்து பால்கனி சுவர் அருகே நின்றாள். அவள் கையை நீட்ட அவன் உள்ளங்கையில் மழையின் குளிர்ந்த நீரை உணர்ந்தபடி மழை துளிகளுக்கு தன்னுடைய முகத்தை கொடுக்க ஆரம்பித்தாள். ஆரியன் அவளை எச்சரிக்க மின்மினி ஆரியனுடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்து அவள் முகத்தை மழை துளிகளால் நனைத்துக் கொண்டிருந்தாள். அதுவரை அவளுக்குள் ஆரியனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அறிந்து கொண்டதால் ஏற்பட்ட இறுக்கம் தளர ஆரம்பித்தது. அவளை பார்த்த ஆரியன் அதுவரை நடந்த எல்லாவற்றையும் மறந்து அவளிடம் வந்து மின்மினியை பின்னால் இருந்து தன் கைகளில் பிடித்தான். அவனது திடீர் தொடுதலால் மின்மினி அதிர்ந்தாள். ஆரியன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் என்றான். மின்மினி அவன் மார்பில் தன் தலையை வைத்துக் கொண்டு மழையை பார்த்து, எனக்கு மழை பிடிக்கும் ஆரியன், இப்படி மழையில நனைறப்ப நாம கிளென்ஸ் ஆவோம், அது நல்லா இருக்கும் என்றாள். மின்மினி சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஆரியன், புரியுது, ஆனா இந்த மழை வேணா, அடுத்த மழையில நனையலாம், இது முதல் மழை, அதோட டஸ்ட் எல்லாம் கீழே கொண்டு வந்துட்டு இருக்கோம், காய்ச்சல் வரும் என்றான். உனக்கு இப்போ உடம்பு வேற சரியில்லை, உன்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று ஆரியன் சொன்னதும் மின்மினி புரிந்து கொண்டு அங்கிருந்து பிரிந்து, சரி, நான் கீழே போய் லஞ்ச் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து கீழே போனாள். ஆரியன் அடுத்த சிகரெட்டை எடுத்து பத்த வைத்தான். மதிய உணவிற்கு நேரமாகியதால் மின்மினி கீழே சென்று விஜயிடம் மெனுவை சொல்லி சமைக்க சொன்னாள். காலையில் இருந்தே யாரும் சாப்பிடாமல் இருந்தார்கள்.
ஆச்சி சோகமாக இருப்பதை பார்த்து மின்மினி அப்போதைக்கு எதுவும் கொடுக்காமல் இருந்தாள். ஆனால் இப்போது மதிய உணவு நேரம் வந்துவிட்டது. 2 வேளை சாப்பிடாவிட்டால் அது பெரியவர்கள் இருவருடைய உடலுக்கும் நல்லதல்ல என்பதை அவள் உணர்ந்தே இருந்ததால் சமையலை முடித்ததும் கல்பனாவின் உதவியோடு 2 தட்டுக்களில் உணவை போட்டு எடுத்துக்கொண்டு ஆச்சி அறைக்குள் போனாள் மின்மினி. கல்பனா இன்னொரு தட்டு உணவோடு அவள் உடன் சென்றார். மின்மினி மிகவும் கட்டாயப்படுத்தி மனம் உடைந்து போயிருந்த ஆச்சியையும் ஐயாவையும் சாப்பிட வைத்தாள். ஐயாவிற்கு சாப்பிட முடியாத போதிலும் மின்மினிக்காக சாப்பிட்டபடி ஆச்சியை மின்மினி கவனித்துக் கொள்வதைக் கண்டு ஐயா மகிழ்ச்சி அடைந்தார். ஐயா மின்மினியை பார்த்து சிரித்தபடி, மீனா, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. இனிமே நம்மள அதிகாரம் பண்ற உரிமையெல்லாம் நம்ம மின்மினி கையில போயாச்சு என்றார். இருவரையும் பார்த்து சிரித்த ஆச்சி சாப்பிட்டுக் கொண்டே இடது கையால் மின்மினியை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார். அவர்கள் இருவரையும் சாப்பிட வைத்து மாத்திரைகள் கொடுத்த பிறகு மின்மினி ஆரியனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு மாடிக்கு போக இருந்தவள் எதையோ நினைத்து கொண்டு திரும்பி பார்த்து, விஜி, ஷாலினிய கொஞ்சம் கவனிச்சுக்க. அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. வெறும் வயித்தோடு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடு என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கொண்டு மேலே போனாள். விஜி கல்பனாவை பார்த்து, நம்ம மினிக்கா ரொம்ப நல்லவங்க இல்லக்கா. அவங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களா இருந்தா கூட அவங்க மேல அக்கறையா இருக்காங்க என்றாள். அதற்கு கல்பனா சிரித்து கொண்டே, அதுதான் மற்றவங்களுக்கும் மின்மினிக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்றார். ஷாலினி வெளியில் இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது அவர்கள் இருவருக்கும் தெரியவில்லை. மின்மினி அறைக்குள் நுழைந்த போது ஆரியன் தூங்கிக் கொண்டிருந்தான். இத்தனை நாட்களில் முதன்முறையாக ஆரியன் பகலில் ஓய்வெடுப்பதை மின்மினி முதல் தடவையாக பார்த்தாள். மின்மினி ஆரியன் அருகில் அமர்ந்து அவனை பார்த்தபடி அவன் தலையை வருடி கொடுக்க ஆரியன் மின்மினி மடியில் தலையை வைத்துக் கொண்டான். மின்மினி மெதுவாய், எந்திரிச்சு சாப்பிட்டு படுத்துக்கோங்க ஆரியன் என்றாள். ஆரியன் மின்மினியின் இடுப்பை சுற்றி கைகளை இறுக்கிக் கொண்டு, எனக்கு இப்படி இருந்தாலே போதுமா என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் அமைதியாயிருந்தாள். ஆரியனுக்கு மின்மினியும் இன்னும் எதுவும் சாப்பிடவில்லை என்கிற ஞாபகம் வந்தது. எழுந்து அமர்ந்தவன் அவளை உணவை டீப்பாயில் வைக்க சொல்லிவிட்டு பாத்ரூமிற்குள் போனான். அதன்பின் இருவரும் ஒன்றாக சாப்பிட ஆரம்பித்தனர். ஆரியன் இந்த மோசமான நேரத்தில் தன்னோடு வலுக்கட்டாயமாக உடனிருக்கும் மின்மினியை காதலோடு பார்த்தபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மின்மினி மட்டும் இல்லாவிட்டால் இன்றைக்கு நடந்த விஷயத்திற்கு 5-6 ஸ்காட்ச்கள் காலியாகியிருக்கும். அப்போதும் அவனால் நிம்மதியாய் இருந்திருக்க முடியாது. காந்திமதி அத்தையை அவ்வளவு எளிதாக அவன் விட்டுவிடப் போவதில்லைதான். ஆனால் அதற்கு முன்னர் ஐயா அவனிடம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னுமே மீதம் இருந்ததால் பொறுமையாக இருந்தான். மின்மினி மொபைலை எடுத்து ஸ்ருதியினருக்கு வாட்ஸ்அப் செய்தாள். இன்றைக்கு ஆச்சி அவர்களை வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். ஆனால் வீடு அதற்கு தயாராக இல்லை. ஆகவே ஸ்ருதியிடம் தனக்கு உடல் நலமில்லை, இன்னொரு நாள் சிறப்பான லஞ்சுடன் சந்திக்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை மூடி வைத்தாள். ஆரியன் லேப்டாப்பில் மும்மரமாயிருக்க மின்மினி காலேஜ் நோட்ஸ்களை சரிபார்த்து கொண்டிருந்தாள். மற்றொரு பக்கம் சாலிகிராம வீட்டில் விகாஷ் மூட் அவுட் ஆகியிருந்தான். அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்திருந்தது. அடிக்கடி அவனுடைய அதிரடியான நடவடிக்கைகளால் பல டிரான்ஸ்பர்களை அவன் சந்தித்தவன்தான் என்றாலும் இந்த முறை மட்டும் அவனுக்கு அது பிடிக்கவில்லை. அதற்கான காரணம் இன்னமும் தெரியவில்லை. அதீத அழுத்தமாக அவன் உணர்ந்தான். இப்பதான் நானும் ஸ்ருதியும் ஒன்னா எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நாளைக்கே போயாகணும். அவ என்ன நினைப்பா, எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு எதுவுமே புரியல என்று விகாஷ் மனதிற்குள் புலம்பினான். அதன்பின் தன்னைத்தானே சமாதானம் செய்தபடி, முதல்ல நான் போய் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரியா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவளை நம்ம கூட கூட்டிட்டு போலாம் என்று முடிவு செய்தபடி அங்கிருந்து கிளம்பி போனான். மின்மினியும் ஆரியனும் அந்த நாளை அமைதியாக கழித்தனர். ஆச்சியும் ஐயாவும் அறைக்குள்ளேயே சாப்பிட்டு ஓய்வெடுத்தார்கள். ஆரியனும் மின்மினியும் இரவு உணவை முடித்துவிட்டு தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். மின்மினி ஆரியனை பார்த்து, இப்ப எப்படி இருக்கீங்க, ஆர் யூ ஃபைன் என்று கேட்டாள். அதை கேட்ட ஆரியன், இப்ப என்ன நடந்ததுன்னு இந்த கேள்வி கேட்கிற? நான் எப்பவும் போலதான் இருக்கேன் மின்மினி என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் ஆரியனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். நெஜம்மா சொல்ற மின்மினி, எனக்கு ஒண்ணுமே இல்ல.
நீ பயப்படுற மாதிரி நான் யாரையும் எதுவும் பண்ணிட மாட்டேன். என்ன நம்பு. எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் கோவப்படுறதால எதுவும் மாற போறதில்ல. அதனால நான் எப்பவோ சரியாயிட்டேன் என்றான். அதன் பின் சரி வா, நாம ரூமுக்கு போலாம் என்றபடி அவள் கையை பிடித்துக்கொண்டு வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ஆரியன். ஆனால் அவனுக்குள் 1000 பூகம்பங்கள் உருவாகி வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றன என்பது மின்மினிக்கு தெரியும். மின்மினி நேராய் சமையல் அறைக்கு சென்று மீதி வேலைகளை முடிக்க விஜிக்கு உதவி செய்தாள். அதன் பின் ரூமுக்கு வந்து பார்க்கையில் ஆரியன் படுக்கையில் இல்லை. அவன் எங்கிருப்பான் என்பது மின்மினிக்கு முன்னமே தெரிந்ததால் அவள் பால்கனிக்கு போனாள். அங்கே அவள் நினைத்தது போலவே அவன் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். மின்மினி கொஞ்ச நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு, நீங்க ஒரு பொய்யான ஆளு, சீட்டர் என்றாள். ஆரியன் மின்மினியை பார்த்து கொண்டே, நான் ஒரு பொய்யும் சொல்லல மின்மினி, ஏன் இப்படி சொல்ற என்று கேட்டான். காலையிலிருந்து இது எத்தனாவது சிகரெட் என்று கேட்டாள். அதன் பின் இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி, அன்னைக்கு என்கிட்ட இனிமே சிகரெட் பிடிக்கிறத குறைச்சுக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? குறைச்சதே இவ்ளோனா அப்ப இதுக்கு முன்னால எவ்வளவு உள்ள போயிருக்குன்னே தெரியல என்றாள். ஆரியன் ஒரு நிமிடம் சிகரெட்டை பார்த்துவிட்டு அதை ஆஸ்ட்ரேயில் போட்டு நசுக்கினான். போதுமா, இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கேட்டான். மின்மினி சந்தோஷமாய் தலையாட்டி கொஞ்சம் ஹாப்பி என்றாள். ஆரியன் அவளை தன் பக்கம் திருப்பி, முழுசா சந்தோஷப்படுத்தணும்னா நான் என்ன பண்ணணும் என்று கேட்டபடி அவளை தன்னுடைய கைகளில் தூக்கி கொண்டான். அவளை படுக்கையில் அமர வைத்துவிட்டு அலெக்சாவை அழைத்தவன் விளக்குகள் அணைந்ததும் மின்மினியை அணைத்துக் கொண்டு, இனிமே சிகரெட் பிடிக்க மாட்டான் என்றபடி அவளை அணைத்துக் கொண்டே தூங்க முயற்சித்தான். மறுபுறம் இன்று வீட்டில் ஸ்ருதியும் மனுவும் மட்டுமே இருந்தனர். காலனியை சேர்ந்த நீரஜாவின் மகனின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக அர்ச்சனா போயிருந்தார். தாத்தாவும் அவர்களோடு போயிருந்தார். அகிலன் எப்போதும் போல ஹோட்டலை பார்க்க கிளம்பிவிட்டார். ஸ்ருதிக்கு திருமணத்திற்கு போக மனமில்லாததால் அவள் போகவில்லை. அதனால் மனுவும் அவளுடனேயே இருந்தாள். விகாஷ் இன்னமும் வீட்டுக்கு வராததால் ஸ்ருதி கவலையோடு அடிக்கடி போனை பார்த்து கொண்டே மனஸ்வினியோடு செஸ் விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது காலிங் பெல் சத்தம் கேட்க மனு அவசரமாக எழுந்து, யாரோ வந்திருக்காங்க போல என்றபடி கதவை திறக்க ஓடினாள். கொஞ்ச நேரத்தில் மனஸ்வினி, யார் நீங்க, எதுக்கு ஸ்ருதி அண்ணைய கேக்குறீங்க என்று சொல்ல, அதை கேட்டு ஸ்ருதி வெளியே வந்தாள். வேகமாக வெளியே வந்தவள் எதிரே நிற்பவனை பார்த்து அதிர்ந்து போனாள். சஞ்சய், நீ எதுக்கு இங்க வந்த? அதான் எல்லாம் ஏற்கனவே பேசியாச்சே. இதுக்கப்புறமும் நீ இங்க வர்றது, என்ன பாக்குறது சரியில்லை என்றாள். சஞ்சய் உள்ளே வந்து கொண்டே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்றான். ஸ்ருதி சஞ்சயிடம் வாசலை நோக்கி கையை கட்டி, மரியாதையா வெளியே போ சஞ்சய் என்றாள். சஞ்சய் கிளம்பாமல் ஸ்ருதி பின்னால் மறைந்திருந்த மனுவை பார்த்து, உனக்கு பின்னாடி அப்படி என்ன அழகான விஷயத்த மறைச்சு வச்சிருக்க ஸ்ருதி என்று கேட்டான். மனுவின் மீது சஞ்சயின் வெறி கொண்ட கண்கள் மேய்வதை பார்த்த ஸ்ருதி, சஞ்சய் முதல்ல இங்கிருந்து போ. போன தடவை என் புருஷன் உனக்கு செஞ்ச மரியாதை பத்தாதா? மறுபடியும் அவர்கிட்ட அடி வாங்கணும்னு வேண்டுதலா உனக்கு என்றாள். சஞ்சய் ஸ்ருதியிடம் சிரித்து கொண்டே, உன் புருஷன் மேல செம்ம லவ் போல, சும்மா சொல்லக்கூடாது. அவனும் காக்கி யூனிஃபார்ம்ல செம்ம ஸ்மார்ட்டா தான் இருக்கான். ஆனா இந்த யூனிஃபார்ம் போட்ட எத்தனையோ பேர் என் கால விழுந்து கிடக்குறாங்க, அத மறந்துடாத என்றான். ஸ்ருதி அவன் சொல்வதை கேட்டு, உன் கால நிறைய பேர் விழலாம், அவங்களுக்கு நீ சோறு போடுற தெய்வமா கூட இருக்கலாம். ஆனா ஏன் விகாஷ் அப்படி அதுக்காக எல்லாம் விழற ஆள் இல்ல என்றாள். ஸ்ருதியின் அகங்காரமான பேச்சை கேட்டு சஞ்சய்க்கு கோபம் வந்தது. ஸ்ருதியை வெறுப்புடன் பார்த்து, ஒன்னு சொல்லட்டுமா ஸ்ருதி, இப்படியும் உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா என் குடும்பம் அவமானப்பட்டத நான் மறக்க மாட்டேன். உன் விகாஷ் உன் முகத்தை பார்க்க பிடிக்காம திரும்பி போற நாள் சீக்கிரமே வரும் என்றான் ஆவேசமாக. அவன் சொல்வதை கேட்டு ஸ்ருதி பயந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், யாரு வெறுக்கிறாங்கன்னு அப்புறம் பாத்துக்கலாம் சஞ்சய், இப்ப நீ வெளியே போ என்றாள். ஆனால் சஞ்சய் வெளியேறாமல் ஸ்ருதி அருகில் வர ஆரம்பித்ததும் ஸ்ருதிக்கு பயம் அதிகமாக இருந்தது. மனஸ்வினி கொஞ்சம் தூரமாய் நின்றிருந்தாள். ஸ்ருதி யோசிக்காமல் டைனிங் டேபிளில் இருந்த கத்தியை எடுக்க சஞ்சய் அவளை பிடிக்க முயற்சித்து கையை அவள் பக்கம் நீட்டினான். ஸ்ருதி கண்களை மூடிக்கொண்டு ஒரே கிழியாக சஞ்சய் உள்ளங்கையை கிழிக்க அவன் கையை பிடித்துக் கொண்டு அலறினான். அதே ஆத்திரத்தோடு அவள் அருகே வர நினைக்கையில்
மனஸ்வினி வேகமாய் ஓடி வந்து கையில் இருந்த சால்ட்டை அவன் காயத்தில் வீசினாள். சஞ்சய்க்கு காயம் எரிய ஆரம்பித்தது. அருகில் இருந்த வாட்டர் ஜக்கை எடுத்து அதற்குள் கைவிட்டு கொண்டவன் மனு போனை கையில் எடுப்பதை பார்த்த சஞ்சய், ருதி, நான் இப்ப போறேன், ஆனா நாளைக்கு வருவேன். ஏன்னா நாளையிலிருந்து நீ உன் காதல் கணவனை மிஸ் பண்ண போற. அதுக்கு பதிலா அந்த இடத்துக்கு நான் வருவேன் என்றான். தான் அடுத்த நாள் வருவதாக சொல்லிவிட்டு சஞ்சய் அங்கிருந்து கிளம்ப ஸ்ருதி அவன் பேச்சை கேட்டு உறைந்து போய் நின்றாள். சஞ்சய் சொல்ல வருவது என்ன? அப்படி என்றால் விகாஷிற்கு என்ன நடக்கப் போகிறது? ஏன் நாம் விகாஷை நாளையில் இருந்து மிஸ் செய்ய போகிறோம் என்று யோசித்தாள். ஸ்ருதிக்கு சஞ்சய் எதை பற்றி சொல்லிவிட்டு போகிறான் என்பது தெரியவில்லை. ஆனால் அவள் விகாஷிற்கு ஏதோ கெடுதல் வரப்போகிறது என்று பயந்தாள். அவள் அழுவதை பார்த்த மனஸ்வினி, அண்ணே அழாதீங்க, அண்ணன் வரட்டும், அப்புறம் இருக்கு இந்த ராட்சசனுக்கு என்றாள். ஸ்ருதி மனுவை வேகமாக அணைத்து கொண்டாள். அப்போது அவளின் கவனம் திறந்த கதவுகளின் மீது சென்றது. எனவே மனுவை விட்டுவிட்டு முதலில் வேகமாய் போய் கதவை வேகமாக மூடி தாளிட்டாள். அதற்குள் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டி இருந்தது. அதே நேரம் மீண்டும் ஒருமுறை வாசல் மணி அடித்தது. டோர்பெல் சத்தம் கேட்டு பயந்து போன ஸ்ருதி கதவை திறக்காமல் காத்திருந்தாள். மனஸ்வினி அவள் அருகே வந்து அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டே, அம்மா வந்துட்டாங்க நினைக்கிறான் என்றாள். ஆனால் ஸ்ருதி கதவை திறக்க தயாராக இல்லை. வேணா மனு, இப்ப நாம கதவை திறக்க கூடாது என்றபடி கதவருகே சென்று, உனக்கு சொன்னா புரியாதா? எதுக்குடா பெல் அடிக்கிற என்று கேட்டாள். ஆனால் அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த விகாஷ், ஐயோ ஸ்ருதி, நான் தான், கதவை தர என்றான். விகாஷ் குரலை கேட்டு நிம்மதியாய் பெருமூச்சு விட்ட ஸ்ருதி வேகமாய் கதவை திறந்தாள். உள்ளே வந்த விகாஷ் அவளிடம், என்னாச்சு? எதுக்காக இவ்ளோ கோவமா பேசின? எனக்கு முன்னாடி வந்தது யாரு என்று கேட்டான். ஸ்ருதி கைகளில் இருந்து கத்தி கீழே விழ அவள் வேகமாக விகாஷ் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அப்போது மனு விகாஷிடம் வந்து, அண்ணா என்று அழைத்தாள். மனுவை பார்த்ததும் விகாஷ் டென்ஷனாக ஆரம்பித்தான். அவளும் அழுது கொண்டிருந்தாள். விகாஷ் இப்போது ஸ்ருதியை விட்டுவிட்டு மனுவிடம், என்ன நடந்துச்சு மனு? யார் வந்தா என்று கேட்டான். மனு அவனை வேகமாக அணைத்து கொண்டு சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த அனைத்தையும் கூறினாள். விகாஷ் அவளை சமாதானம் செய்து ரூமிற்கு போக சொன்னதும் அவள் பேசாமல் அமைதியாய் அறைக்கு போனாள். விகாஷ் ஸ்ருதியிடம் திரும்பி, மனு சொல்றாள் யாரு என்று கேட்க, ஸ்ருதி, சஞ்சய், அவன்தான் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போனா என்றாள். விகாஷ் கொஞ்ச நேரம் அமைதியாய் ஸ்ருதியை ஆஸ்வாசப்படுத்தினான். அதன் பின், நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற என்று கேட்டான். ஸ்ருதி இப்போது அழுது கொண்டே, அவன் நாளைக்கு வருவேன்னு சொல்லிருக்கான் விகாஷ், எனக்கு பயமா இருக்கு என்று கூறினாள். விகாஷ் அவள் கண்ணீரை துடைத்தபடி, கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, அவன் உன்னை எதுவும் பண்ண நான் விட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டுக்கொண்டே ஸ்ருதி கையை பிடித்து தன்னுடன் அழைத்து செல்ல தொடங்கினான். அப்போது அர்ச்சனா யாருடனோ பேசியபடி வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தார். விகாஷ் ஸ்ருதியிடம் மேலே போக சொல்லி கை காட்ட அவள் அவசரமாக மாடி ரூமிற்கு போனாள். மற்ற எல்லாரிடமும் எதுவும் நடக்காதது போல பேசிய விகாஷ் தன்னுடைய டிரான்ஸ்பர் விஷயத்தை இப்போது இவர்களிடம் சொல்வது நல்லதல்ல, இப்போது சொன்னால் எல்லாரும் இரவெல்லாம் தூங்காமல் இருப்பார்கள் என யோசித்தான். அதனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை அடுத்த நாளைக்கு தள்ளி போட்டபடி ஸ்ருதியை பார்க்க அவனுடைய அறைக்கு போனான். விகாஷ் குளித்து முடித்ததும் அவனுடைய தலையை ஸ்ருதி துவட்டி கொடுக்க அவன் அவளை தடுத்துவிட்டு டிரையரை எடுத்துக்கொண்டு தலையை உலர வைக்க ஆரம்பித்தான். அதன் பின் அவள் பக்கம் திரும்பி, ரொம்ப யோசிக்காத ஸ்ருதி, அவனால ஒரு துரும்ப கூட கிள்ள முடியாது. இவன் இதுக்கப்புறம் நம்ம பக்கம் வரமாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் அவன் ஏன் இவ்ளோ நாளா சும்மா இருந்திருக்கான்னு எனக்கு புரியுது என்றான். ஸ்ருதி விகாஷ் அப்படி சொன்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூட தான் இருக்கணும், நாளையிலிருந்து நீ என் கூட இருக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு போனா. எனக்கு புரியல, ஆனா நான் உன்னை யாருக்காகவும் எடுக்க தயாரா இல்ல என்றாள். ஸ்ருதியின் தாடையை விரலால் தொட்டு முகத்தை உயர்த்திய விகாஷ், ஹலோ கோயம்புத்தூர் ராங்கி, எப்ப இருந்து பயப்பட ஆரம்பிச்ச? உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே தைரியம்தான். நீ போலீஸ்காரனோட பொண்டாட்டி, அத ஞாபகம் வச்சுக்க என்றான். ஆனால் ஸ்ருதி அதற்கெல்லாம் அசராமல், இல்ல விகாஷ், எனக்கு சஞ்சய் மேல பயம் இல்ல, அவன் என்ன என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை ஏதாவது பண்ணிருவானோன்னு தான் பயமா இருக்கு என்றாள். விகாஷ் ஸ்ருதியை அணைத்து கொண்டு, நான் எங்கேயும் போறதில்ல, உன் கூடவே தான் இருப்பேன் என்றபடி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். விகாஷின் கைகள்
அவளுடைய புடவையின் இடைவெளியில் நுழைந்தது. ஸ்ருதி வெட்கத்தில் தவிக்க, விகாஷ், நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட ஸ்ருதி என்றான். ஸ்ருதி ஆச்சரியத்துடன் முகத்தை உயர்த்தி, நான் என்ன மறந்த என்று கேட்டாள். விகாஷ் அவள் உதடுகளை தொட்டு, நேத்து ஒரு வேலையை முடிக்காம விட்டமே, அது ஞாபகம் இருக்கா? வித் யுவர் பெர்மிஷன் அதை முடிக்கலாமா என்று கேட்டான். விகாஷ் பேச்சை கேட்டதும் ஸ்ருதிக்கு முதல் நாள் இரவு அவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. விகாஷின் கண்களை ஒரு கணம் பார்த்தவள் வெட்கத்துடன் அவன் கழுத்தில் முகத்தை மறைத்தாள். விகாஷ் சிரித்துக் கொண்டே ஸ்ருதி கழுத்தில் முத்தமிட்டு, என்ன ஓகேவா, உன்னால முடியுமா என்று கேட்டான். விகாஷ் பேச்சை கேட்ட ஸ்ருதி பேச்சை பாதையில் நிறுத்தி அவனை இறுக்கமாக பிடித்தாள். அதன்பின் அவனிடமிருந்து விலகி படுக்கையை தட்டி சரி செய்து தலையணைகளை நேராக்கினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி பிரியம் தீராத முத்தங்களை மாற்றி மாற்றி வழங்கிக் கொண்டார்கள். நீண்ட நேரம் நீடித்த முத்தத்தால் ஸ்ருதிக்கு மூச்சு திணறல் வர விகாஷ் அவளை விட்டு விலகினான். அதன்பின் கொஞ்சம் இறங்கி ஸ்ருதி கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். ஸ்ருதி விகாஷ் விருப்பத்திற்கு சம்மதித்தும் அதே நேரம் அனுமதிக்காமலும் தவித்தபடி படபடப்பை கட்டுப்படுத்த முடியாமல் கண்களை மூடிக்கொண்டாள். பிரியத்தின் பேரால் இருவரும் ஒருவரையொருவர் தொலைத்திருந்தார்கள். ஸ்ருதி சஞ்சயை பற்றி முற்றிலும் மறந்து போய் கண்மூடி கிடந்தாள். விகாஷிற்கு அதுதான் வேண்டும். அவள் எதற்காகவும் கலங்கக்கூடாது. பாத்தியா, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, லவ் யூ டி தங்க பொண்ணு என்று ஸ்ருதியை வியர்வியில் நனைந்த உடலோடு கொஞ்சினான். ஸ்ருதி அவன் சொல்வதை கேட்டு அவன் முகத்தை தன் கைகளில் எடுத்து அவன் முகம் முழுவதும் முத்தமிட்டு அவன் தலையை தொட்டு, கடவுள் எனக்காக தான் உன்னை பிறக்க வச்சிருக்காரு விகாஷ், ஐ எம் சோ மச் இன்டு யூ என்றாள். அதன் பின் மீண்டும் அவளை அள்ளிக்கொண்ட விகாஷ், பேசி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத செல்லக்குட்டி, இந்த எனர்ஜியை சேர்த்து வச்சா நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் என்றபடி அவளை மீண்டும் முத்தமிட ஆரம்பித்தான். தனித்தனியே கிடந்தவர்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் நெருங்கி வர இடைவெளியில் நிறைந்த காதல் மறுபடியும் பூ பூக்கத் தொடங்கியது. ஸ்ருதியும் விகாஷும் காதலில் ஒருவரை ஒருவர் தொலைத்தபடி அருகருகே அமைதியாய் கிடந்தார்கள். விகாஷ் உறங்க ஆரம்பித்திருந்தான். ஸ்ருதி அவனை எவ்வளவு நேசிக்கிறாளோ அதே அளவிற்கு கொஞ்சமும் கூடவோ குறையவோ செய்யாமல் பதிலுக்கு ஸ்ருதியை அவன் நேசித்தான். விகாஷ் ஸ்ருதி இருவரும் பரஸ்பரம் சந்தோஷமாய் உறங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் நடு இரவில் விகாஷ் கண்கள் திறந்தன. ஸ்ருதி அவன் மார்பில் தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். விகாஷ் அவள் தலைமுடியில் முத்தமிட்டு, உனக்கு ஒண்ணு ஆகாது கண்ணம்மா, அந்த சஞ்சய் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் என்னை பத்தி ரொம்ப தப்பு கணக்கு போடுறான். அவன் கையையும் காலையும் உடைக்காம எனக்கு நிம்மதி வராது. இப்ப வேணா எல்லாம் அவன் பிளான் படி போறதா அவன் நினைக்கலாம், ஆனா நடக்க போற விஷயமே வேற என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். தன்னுடைய டிரான்ஸ்பர் விஷயத்தில் சஞ்சய் பின்னணியாக இருக்கலாம் என்பதை விகாஷ் புரிந்து கொண்டான். விகாஷ் சென்னையில் இருந்து வெகு தூரம் கிழக்கு தமிழ்நாடு பக்கமாக மாற்றப்பட்டிருந்தான். உடனடியாக அங்கே டியூட்டி இன்சார்ஜ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் அவனால் ஸ்ருதியை வேறு வழியே இல்லாமல் தனியாக விட்டுவிட்டு போக வேண்டி வந்தது. தவிர போகும் இடத்தின் வசதி என்ன என்று பார்த்த பின்னரே ஸ்ருதியை அங்கே அழைத்து போக முடியும் என்பதால் விகாஷால் தூங்கக்கூட முடியாமல் யோசித்துக் கொண்டிருக்க தொடங்கினான். அதே நேரம் விகாஷுடைய மொபைலில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. மயங்க் தான் விகாஷை அந்நேரத்திற்கு அழைத்திருந்தான். அவன் போன் எடுத்ததுமே குடித்திருந்தது தெரிந்தது. குடிச்சிருக்கியா மயங்க்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? இப்ப என்ன டைம்னு தெரியுமா? இரு, நீ குடிக்கிற விஷயத்த நான் உன் அம்மாட்ட சொல்றேன், அப்பதான் நீ ஒழுங்குக்கு வருவ என்று மயங்கிடம் சிடுசிடுத்தான் விகாஷ். அதை கேட்ட மயங்க் லேசாய் குளறியபடி, இல்லன்னா கொஞ்சம்தான் குடிச்சேன் என்றான். அதற்கு விகாஷ், கொஞ்சம்னா எவ்வளவு? நேரங்காலம் தெரியாம போன் போடுற அளவுக்கா? நீ நேவியில ஒர்க் பண்றேன்னு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா என்றான். மயங்க், அண்ணா இன்னைக்கு லீவு, அதான் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சேன் என்றான் வருத்தமான குரலில். விகாஷ் மயங்கின் குரலில் தெரிந்த வருத்தத்தை பார்த்து, என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரியா பேசுற என்று கேட்டான். மயங்க் அங்கிருந்து, இல்லனா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று சொல்லும் போதே மயங்க் பொய் சொல்கிறான் என்பதை விகாஷ் புரிந்து கொண்டான். விகாஷ் தூங்கிக் கொண்டிருந்த ஸ்ருதியை ஒருமுறை பார்த்து கொண்டே,
என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மயங்க் என்றான். கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்த மயங்க், அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் என்றான். விகாஷ் அதை கேட்டு அதிர்ச்சியானாலும் காட்டிக்கொள்ளாமல், சரி விடு, நாம காலையில பேசலாம் என்றான். மயங்க் அவன் பேச்சை கேட்டு கோபமாக, நான் இங்க அவளுக்கு கல்யாணம்னு சொல்றேன், உனக்கு தூக்கம்தான் முக்கியமா போச்சானா என்று கேட்டான். விகாஷ் கோபத்தோடு, நீ நான் சொல்றத எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல, நாம காலையில பேசினாதான் சரியா இருக்கும் என்றான். மறுமுனையில் மயங்க், அண்ணா ப்ளீஸ், இப்ப நான் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல, ஹெல்ப் மீ என்றான். விகாஷ், மயங்க், அவ டைம் பாஸுக்கு தான் உன்னை லவ் பண்றான்னு உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீ கேட்கவே இல்ல. எதுவா இருந்தாலும் நாம காலையில பேசிக்கலாம், இப்ப நீ தூங்கு, தனியா வெளியே நிக்காம பெட்ல போய் படு என்றான். மயங்க் ஏதோ சொல்ல வருகையில் விகாஷ் போனை கட் செய்தான். ஸ்ருதி லேசாய் கண்களை திறந்து, யாரு விகாஷ் இந்த நேரத்துல என்று கேட்டாள். விகாஷ் அவளை தட்டி கொடுத்தபடி, மயங்க் தான் ஸ்ருதி என்றான். ஸ்ருதி தூக்கத்தில், இந்நேரத்துக்கு எது கூப்பிடுறான், ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டாள். விகாஷ் அவளை அணைத்து கொண்டு, எல்லாம் ஓகேயா தான் இருக்கான், இப்ப நீ தூங்கு, நம்ம காலையில பேசலாம் என்றான். ஸ்ருதி அதற்கு பின் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. தூக்கம் வந்ததால் சீக்கிரமே தூங்கிவிட்டாள். ஸ்ருதி தலையை வருடிக்கொண்டே விகாஷ் பலவித யோசனைகளால் மூழ்கியிருந்தான். சற்று முன்பு ஸ்ருதியை பற்றி கவலைப்பட்ட விகாஷ் இப்போது மயங்கை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான். காலையில் முதலில் மயங்குடன் தான் பேச வேண்டும் என்று நினைத்தான். மயங்க் கொஞ்சம் குழந்தைத்தனமானவன் மற்றும் எளிமையானவன். யார் எது சொன்னாலும் நம்பும் கெட்ட பழக்கம் கொண்டவன். சிதம்பர விலாஸ் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் மின்மினி காலேஜிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். டான்ஸ் காம்படிஷன் ஃபார்மை அவள் எங்கோ தொலைத்திருந்ததால் அதை தேடிக் கொண்டிருந்தாள். டான்ஸ் காம்படிஷன் பற்றி பேசக்கூடிய இடத்தில் குடும்ப சூழல் இருக்கவில்லை என்பதால் அவள் அதை என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். இன்றுதான் ஃபார்மை சப்மிட் செய்ய கடைசி நாள். ஆனால் ஆரியனை கேட்டால் அவன் வேண்டாம் என்று சொல்லிவிடுவானோ என்று மின்மினிக்கு பயம் இருந்தது. அப்போது அங்கே வந்த ஆரியன் அவளிடம் ஒரு கவரை நீட்டி, நீ தேடுறது இதுவான் பாரு என்றான். மின்மினி வேகமாக கவரை திறந்து பார்த்துவிட்டு, எஸ் எஸ், இததான் தேடின என்று சொல்லிக்கொண்டே ஆரியனை கேள்வியோடு பார்க்க, நேத்து நீ படிச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ண கீழே போனப்ப உன்னோட நோட்புக்ல இருந்து இது கீழே விழுந்துச்சு, அதான் நான் எடுத்து பத்திரமா வச்சேன். நீ இப்ப தேடுறத பார்த்ததும் தான் அது ஞாபகம் வந்துச்சு, அதான் உன்கிட்ட கொடுத்த என்றான். ஆரியனிடமிருந்து ஃபார்மை வாங்கி கொண்ட மின்மினி, இந்த ஃபார்மை நான் ஃபில் பண்ணட்டுமா என்று மெதுவாக கேட்டாள். ஆரியன் முன்னே சென்று கோட் அணிந்து கொண்டு, இத பத்தி என்கிட்ட என் பர்மிஷன் கேட்கிற மின்மினி, உனக்கு ஓகேவா இருந்தா நீ ஃபில் பண்ணு என்றான். மின்மினி ஃபார்மை அங்கேயே கட்டிலில் வைத்துவிட்டு ஆரியன் அருகில் வந்து அவன் டையை சரி செய்தபடி, இது ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஃபெஸ்டிவலுக்கான ஃபார்ம், அதோட ஆடிஷன் பெங்களூர்ல நடக்குது என்றாள். ஆரியன் மின்மினியை ஆச்சரியமாக பார்த்து, டான்ஸ் காம்படிஷனா, நீ டான்ஸ் எல்லாம் ஆடுவியா என்று கேட்டான். அவன் முகத்தில் இருந்த வித்தியாசமான பாவனைகளை பார்த்த மின்மினி அவனிடம் இருந்த கையை விடுவித்துக் கொண்டு சற்று பயத்துடன், கோவப்படாதீங்க, உங்களுக்கு பிடிக்காட்டி நான் போகல என்றாள். அவள் பேசும்போதே அவளுக்கு உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த மின்மினிக்கு ஏன் இன்னமும் தன் மீது பயம் இருக்கிறது என்று யோசித்த ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து அவளை தன்னிடம் இழுத்தான். மின்மினி அவன் மார்பின் மீது சாய்ந்தபடி, எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆரியன், அதான் என்று மேலும் பேச முடியாமல் தயங்கினாள். ஆரியன் அவள் முதுகை தட்டி கொடுத்து, ரிலாக்ஸ் ஆகு, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க என்று கேட்டான். அதற்கு பின்னர் அவளை அணைத்து கொண்டு, உன்கிட்ட எப்பவாவது நான் டான்ஸ் வேணான்னு சொல்லியிருக்கனா, இல்ல எனக்கு டான்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கனா? எனக்கு டான்ஸ் ஆட வராதுன்னு வேணா சொல்லியிருப்பேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேக்குற? உன்னை மீட் பண்ணின அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தேனா என்ன? எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய தோணினா செய்யறனா இல்லையா? நீ மட்டும் எதுக்காக என் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ற என்று கேட்க மின்மினி ஆச்சரியமாய் ஆரியனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆமால, நாமே இதை யோசிக்கவே இல்ல என்று மின்மினி மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க ஆரியன் மறுபடியும், சி மின்மினி, உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகம். உன்னோட டேஸ்ட் வேற, என்னோட டேஸ்ட் வேற. எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காம கூட போலாம். அதேதான், உனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக உன்னோட விருப்பத்தை நீ எனக்காக, என் சந்தோஷத்துக்காக தியாகம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல.
என்றபடி அவளுடைய கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டு டீப்பாய் அருகே வந்தவன், முதல்ல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணு. உனக்கு என்ன பிடிக்குதோ அது சந்தோஷமா பண்ணு. நானும் நீயும் ரொம்ப நாள் ஒன்னா வாழணும்னா நாம 2 பேருமே சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் இருக்கணும் என்றான். மின்மினி அவனையே பார்க்க, சீக்கிரமா ஃபில் பண்ணு, காலேஜுக்கு லேட் ஆகுது பாரு என்றான். அவன் சொல்வதை கேட்ட மின்மினி வேகமாக உரையில் இருந்து படிவத்தை எடுத்து நிரப்ப ஆரம்பித்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. படிவத்தை நிரப்பியதும் அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. ஆரியன் மின்மினியை பார்த்து, இப்ப எதுக்காக அழற மின்மினி? உனக்கு பிடிச்சுதான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போற என்று கேட்டான். மின்மினி வேகமாக படிவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆரியனை அணைத்து கொண்டாள். ஆரியன், இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ அழற? இட்ஸ் நத்திங். நீயா இரு, அதான் எனக்கு வேணும் என்றான். ஆரியன் தன்னுடைய ஆசைகளுக்கு துணையாக இருப்பது அவளுக்கு பிடித்திருந்தது என்பதை எப்படி ஆரியனிடம் சொல்வது என்று அவள் யோசித்தாள். ஆரியன் ஒவ்வொரு முறை இப்படி எதையாவது செய்யும் போதும் அவளுடைய அப்பாவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தான். இந்த மாதிரியான நேரங்களில் மின்மினி ஆரியனை தன்னுடைய அப்பாவின் ரூபமாய் பார்த்து கொண்டிருந்தாள். மின்மினியின் அப்பா மிக மென்மையானவர், அவள் மீது உயிராக இருந்தவர். அவர் போன பின்பு அந்த வெற்றிடத்தை நிரப்ப யாரும் இல்லாமல் ஞாபக காயங்களால் துவண்டு போயிருந்த மின்மினிக்கு ஆரியன் மருந்தாக மாறி அவளுடைய வலிகளுக்கு ஒத்தடமானான். இதையெல்லாம் யோசித்து யோசித்து மின்மினி குலுங்கி அழ ஆரம்பிக்க ஆரியன் மின்மினியை அவனிடமிருந்து விலக்கி அவள் முகத்தை அவன் கைகளில் ஏந்தியபடி, ஸ்டாப் இட் பார்பிடால், நீ அலறது கன்றாவியா இருக்கு, என்னால பார்க்கவே முடியல என்றான். ஆரியன் தன்னை சமாதானப்படுத்தும் விதத்தை பார்த்து லேசாக சிரித்தாள் மின்மினி. கோபப்பட மட்டுமே தெரிந்த ஆரியனாகத்தான் அவளுக்கு அவன் அறிமுகமானான். ஆனால் இப்போதோ அவளுக்காக வாழ வேண்டும் என்பதை அவளுக்கே சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு பக்குவமானவனாகவும் அவளுடைய புருஷன் இருக்கிறான் என்பது தெரிந்ததும் எல்லா பெண்களையும் போல மின்மினிக்கும் அவளுடைய புருஷன் மீது பெருமை வந்தது. அவள் கண்களை பார்த்த ஆரியன், சரி இப்ப சொல்லு, ஏன் அழற என்று கேட்க, இல்ல நீங்க டான்ஸ் காம்படிஷன் வேணான்னு சொல்லிருவீங்களோன்ட்டு நான் பயந்துட்டேன் என்றாள். இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணாத மின்மினி, இது உன்னோட வாழ்க்கையும் தான், உனக்காகவும் நீ வாழணும் என்றான். மின்மினி ஏதோ சொல்ல வாயெடுக்க, உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது கசப்பான விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கலாம் மின்மினி. யாராவது பொம்பளை புள்ள ஏன் டான்ஸ் ஆடணும்னு திட்டி இருக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படியே தான் இருக்கணும்னு இருக்கா என்ன? ஆச்சியோ நானோ ஐயாவோ உன்னை நீயா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு முயற்சியும் பண்றோம். ஐயா உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் அனுப்புறதும் அதுக்காக தான். சோ நீயா இரு, அதான் உனக்கு அழகு என்றான். அதன் பின் ஆரியன் மின்மினியின் தலையில் அன்புடன் முத்தமிட்டு, ஐ வில் பி ஆல்வேஸ் வித் யூ. என்னை பத்தி நீ யோசிக்காம உனக்கு பிடிச்சது என்னவோ அதை பண்ணு. உன்னோட சந்தோஷத்துக்கு எதுவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். ஜாலியா இரு. வாழ்றோங்கிற பேர்ல பிடிக்காத விஷயங்களை பண்ணிட்டு பிடிச்ச விஷயங்களா தியாகம் பண்ணி உன்னையே கஷ்டப்படுத்திக்காத என்றான். மின்மினி ஆரியன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆரியன் மேலும் அவளை பார்த்தபடி, நீ என் கூட இருக்கிறப்ப பயப்படு, அழு, உன் வீக்னஸ் என்கிட்ட காட்டு, அதுல ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நீ மத்தவங்க முன்னாடி இருக்கும்போது மட்டும் உன்னை தைரியமான பொண்ணா காட்டிக்கணும். யார் முன்னாடியும் அழுதுடக்கூடாது, ஸ்ட்ராங்கா நிக்கணும். உன்னை அதுக்காக தான் நான் ட்ரெயின் பண்றேன் மின்மினி என்று ஆரியன் சொல்லி முடிக்க மின்மினி சட்டென்று முன்னால் சென்று ஆரியன் கன்னத்தில் பளிச்சென முத்தமிட்டாள். ஆரியன் அவளின் செய்கையை பார்த்து சிரித்து கொண்டே மின்மினியை கட்டிலில் இருந்து தூக்கி கொண்டு, இப்ப இதெல்லாம் வேணாம், இல்லைன்னா என்னாலதான் இன்னைக்கு காலேஜ் போக முடியலன்னு அப்புறம் நீ என்ன குறை சொல்வ என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தபடி, ஆமா, நான் ஒரு முத்தம் கொடுத்தாதான் இவர் இப்படி எல்லாம் பேசுவாரு, இவரே ஏதாச்சும் பண்ணினா அதெல்லாம் கணக்கிலே வராது என்று மனதிற்குள் முனங்க, அதை செவி மடுத்தவன் போல, நீதான் என்னோட ஆஃப் ஆன் சுவிட்ச்னு அப்பப்போ மறந்துடுற மினி. ஹனிமூன்ல உனக்கு நான் சொல்லி கொடுத்த எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கா என்று கேட்க மின்மினி குப் என்று முகம் சிவந்தாள். அவனிடமிருந்து வேகமாக விலகி, சரி சரி காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போலாம் என்று சொல்லிவிட்டு மின்மினி வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். அப்போது அவள் முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது. ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு சிரித்துவிட்டு மின்மினியை தொடர்ந்து அறையை விட்டு வெளியே வந்தான். மின்மினி இப்படி வெட்கப்பட்டு சிரிப்பதை பார்க்க அவனுக்கு பிடித்திருந்தது. அதே நேரம் விகாஷ் வீட்டில். விகாஷ் காலையிலேயே ரெடியாகி ஹெட் ஆபீஸிற்கு கிளம்பினான். அவன் ஐஜியை சந்தித்து தனது இடமாற்றம் குறித்து பேச வேண்டும்.
காலையில் இருந்து பலமுறை அழைத்தும் மயங்க் போனை எடுக்கவில்லை. ஹேங் ஓவர் முடிந்ததும் அவனாக கூப்பிடும்போது பேசலாம் என விகாஷ் முடிவு செய்திருந்தான். விகாஷ் ஐஜி அலுவலகத்தை அடைந்து வேகமாக உள்ளே செல்ல ஆரம்பித்தான். பல்வேறு எண்ணங்கள் உள்ளுக்குள் ஓட பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தவன் யார் மீதோ படு வேகமாக மோதினான். அதன் பின் மோதிய மனிதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். நீ எப்படி இங்க என்று கேட்டான். விகாஷ் ஐஜி அலுவலகத்தை அடைந்து வேகமாக உள்ளே செல்கையில் ஒருவர் மீது வேகமாக மோதி அது யாரென தெரிந்ததும் ஆச்சரியமானான். ப்ரோ நீங்க என்று கேட்டான். அங்கே வந்தது சித்தார்த். சித்தார்த் பதிலருக்கு விகாஷை பார்த்து கையசைத்துவிட்டு அவசரமாய் யாரிடமோ போன் பேசிக்கொண்டே வெளியேறிக் கொண்டிருந்தான். விகாஷ் அவன் அவசரத்தை புரிந்து கொண்டவன் போல ஐஜி இருக்கும் அறைக்கு போக ஆரம்பித்தான். அதே நேரம் ஏற்கனவே ஆரியன் ஐஜி அறையில் அவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஆள் கிடைச்சாகணும் என்று ஐஜியிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஐஜி விஸ்வேஸ்வரன் ஆரியனை பார்த்து, எஸ் ஆரியன், நீங்க சொல்ற விஷயத்தோட இன்டென்ஸ் எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன் என்றார். ஆரியன் தன்னுடைய அப்பா அம்மா இறந்து போன வழக்கை மீண்டும் திறக்க விரும்பினான். அதன் மூலம் கொலையாளி யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். காந்திமதிக்கான தண்டனையின் வீரியம் அதிகரிக்க வேண்டும் என்று ஆரியன் முடிவு செய்திருந்தான். சித்தார்த் அதற்காகத்தான் ஆரியனுடன் வந்திருந்தான். அதன் பின் ஆபீஸிலிருந்து அவசரமாக கால் வரவும் கிளம்பியிருந்தான். ஆரியனும் ஐஜியும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே வந்து, இன்ஸ்பெக்டர் விகாஷ் உங்களை பார்க்க வந்திருக்காரு என்றான். ஐஜி கொஞ்ச நேரம் மேஜையை தட்டி யோசித்துக் கொண்டிருந்து விட்டு, சரி அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க என்றார். கான்ஸ்டபிள் அங்கிருந்து போனதும் ஐஜி சார் ஒரு பெருமூச்சை எடுத்தபடி ஆரியனை பார்த்து, என்ன பண்றது ஆரியன், போலீஸ் சம்டைம்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் கையில பொம்மையா போயிடுறோம். இப்ப இந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்லிட்டு போன இன்ஸ்பெக்டர் விகாஷ் நல்ல ஆளு, ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர். ஆனா அவரை எந்த பொலிட்டீஷியனால முறைச்சுக்கிட்டாருன்னு தெரியல, தேவையே இல்லாம அவரை இப்ப இந்தியாவோட தென் கொடிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, அதுவும் ஒரே நைட்ல ஆர்டர் வருது என்றார். ஆரியன் அதற்கு ஆமோதிப்பது போல புன்னகைத்தான். அதன் பின், சரி நான் கிளம்புறேன் சார், ஆனா நீங்க என் பேரண்ட்ஸ் விஷயத்துல சீக்கிரம் ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும் என்றான். ஐஜி தலையசைத்து ஆமோதித்தார். ஆரியன் அதன் பின் அவரிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். ஆரியன் அறைக்கு வெளியே வந்த போதுதான் விகாஷ் அங்கே காத்து கொண்டிருப்பதை பார்த்தான். விகாஷும் ஆரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆரியன் விகாஷ் யூனிஃபார்மில் இருந்த பெயரை படித்தான். அதன் பின்னரே ஐஜி பேசிக் கொண்டிருந்தது இவனை பற்றி தான் என்பதை புரிந்து கொண்டான். அதன் பின் வேக வேகமாக மீண்டும் ஐஜி அறைக்குள் போனான். விகாஷிற்கு அதை பார்த்ததும் எரிச்சல் வந்தது. ஒரே தடவையா வேலையை முடிக்க மாட்டானுங்க, விஐபிங்கிற பேர்ல ஐஜிக்கு ஏதாவது பிரஷர் கொடுக்க வந்திருப்பானுங்க என்று மனதிற்குள் சலித்து கொண்டபடி மீண்டும் காத்திருக்க ஆரம்பித்தான். ஐஜி விஸ்வேஸ்வரன் மீண்டும் திரும்பி வந்த ஆரியனை பார்த்து, என்னாச்சு ஆரியன், எதையாவது மறந்துட்டீங்களா என்று கேட்டார். ஆரியன் ஆமாம் என்று தலையசித்து விட்டு, இன்ஸ்பெக்டர் விகாஷ் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்றான். ஐஜி ஆச்சரியத்தோடு, விகாஷ் பத்தியா, ஏன் என்று கேட்க ஆரியன் அமர்ந்து கொண்டே, பிளீஸ் என் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க, விகாஷ் எதுக்காக டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு என்று கேட்டான். ஐஜி ஆரியனிடம் முழு விஷயத்தையும் சொன்னார். ஆரியன் அவர் சொல்வதை கேட்டு, ஓகே எனக்கு புரியுது, இப்ப நான் சொல்றேன், விகாஷோட டிரான்ஸ்பர் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க என்றான். ஐஜி அதிர்ச்சியாக ஆரியனை பார்த்து ஏதோ சொல்ல முயற்சிக்க ஆரியன் அவரை குறுக்கிட்டு, உங்க மேல இருக்கிற பிரஷரை நான் ரிலீஸ் பண்றேன், நீங்க விகாஷ டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது என்றான். ஐஜி சமாதானம் செய்யும் வகையில், இதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்ல தலையெழுத்து ஆரியன், இதுல எல்லாம் நீங்க உள்ள வந்து ஒன்னும் மாற போறதில்ல, விட்டுடுங்க, விகாஷுக்கும் இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்பர் வாங்கி பழகி போயிடுச்சு என்றார். ஆரியன் கோபமாக ஐஜி விஸ்வேஸ்வரனை பார்த்து, சார் நீங்க பப்ளிக் சர்வெண்டா இல்ல பொலிட்டீஷியன் சர்வெண்டா? அவங்களுக்குள்ள 1008 ஈகோ கிளாஷஸ் இருக்கும், அதுக்காக காரணமே இல்லாம ஒரு நேர்மையான ஆளை டிரான்ஸ்பர் பண்ணது எந்த விதத்துல நியாயம் என்று கேட்டான். ஐஜி விஸ்வேஸ்வரன் சிரித்து கொண்டே, உங்க கோவம் எனக்கு புரியுது, உங்க அப்பாவோட அதே கோவம், ஆனா வேற வழியில் ஆரியன், இதெல்லாம் இங்க சகஜம் என்றார். ஆரியன் ஐஜியிடம் ஆர்கியூ செய்ய விரும்பாமல் அவனுடைய பிஏவிற்கு போன் அடித்தான். இப்ப எனக்கு சிஎம்மோட பர்சனல் நம்பர் அனுப்பு என்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் சிஎம் நேரடியாக ஆரியனுடனும் ஐஜியுடனும் பேசினார். விகாஷின் டிரான்ஸ்பர் ஆர்டர் கேன்சல் செய்யப்பட்டது. விகாஷ் வெளியே அவ்வளவு ஆத்திரமும் ஆவேசமுமாக காத்திருந்தான்.
காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இவனுங்க யார வேணா விலைக்கு வாங்குவானுங்க இல்ல? டிபார்ட்மெண்ட் ஆள் நான் 1 மணி நேரமா வெயிட் பண்றேன். என்னை பார்த்துட்டு வேணும்னே உள்ள போயிட்டு என்னை வெயிட் பண்ண வைக்கணும்னே இவன் இப்படி உள்ளேயே இருக்கான் போல என்று திட்டினான். ஆரியன் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு வெளியே வந்தான். அங்கே விகாஷ் இவனை முறைத்து கொண்டு நின்றிருக்க ஆரியன் ஒரு குறும்பான புன்னகையை உதிர்த்து விகாஷை பார்த்து விங் செய்தபடி வெளியேறினான். மாலையில் மின்மினி கல்லூரியில் இருந்து திரும்பி வந்தாள். இன்று அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். முதலில் தனது மகிழ்ச்சியை ஆச்சியிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினாள். அதற்காக ஆச்சி அருகே நோக்கி போனவள் வழியில் ஷாலினியின் அறைக்கு வெளியே கொஞ்சம் தயங்கியபடி நின்றாள். அதே சமயம் ஷாலினி தன் குழந்தையுடன் அறையில் கண்ணாடி முன்னின்று பேசிக் கொண்டிருந்தாள். அவள் வயிற்றில் கையை வைத்து, சாரிமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா உன்னை ஹர்ட் பண்ணினது தப்புதான். இனிமே நீதான் எனக்கு சகலமும். இனிமே உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் என்றாள். ஷாலினி தவறான பெண்ணில்லை என்றாலும் அவள் சேர்ந்த சேர்க்கைகள் அவளை அப்படியானவளாக மாற்றியிருந்தது. போதா குறைக்கு அவளுடைய அப்பா பணம் தவிர வேறெந்த பாஷையும் புரியாத ஒரு ஆள் என்பதால் ஷாலினியின் அம்மா அவரை விட்டு பிரிந்து போனாள். ஷாலினியையும் அப்படியே தனியாக விட்டு அம்மா போனதால் அவள் தனியான பெண்ணாக வளர்ந்தாள். அவளுக்கு தவறு எது சரி எது என்பதே புரியவில்லை. ராஜுவும் அவளுக்கு அன்பை கொடுக்காமல் அவளை பயன்படுத்தி கொண்டிருந்தான். தன்னுடைய அப்பாவின் தொழிலை காப்பாற்ற அப்பா சொன்னபடி ஆரியனை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சித்தாள். அதற்காகவே நிறைய கனவுகள் கண்டாள். ஆனால் அது எதுவும் நடக்காமல் போனது. ஷாலினி தன் குழந்தையுடன் பேசிக்கொண்டே, பாப்பா, உனக்கும் அம்மாவை பிடிக்கும், அது மாதிரி நான் இனிமே உன்கிட்ட நடந்துக்கிறேன் என்றாள். ஷாலினி குழந்தைக்கு தாயான சமயம் பல்வேறு குழப்பங்களில் மூழ்கியிருந்தாள். முதல் 3 மாதம் வரை அவளுக்கு அந்த குழந்தையை வைத்துக் கொள்வதா கலைத்து விடுவதா என்று பல யோசனைகளோடு போராடி கொண்டிருந்தாள். அவள் சென்னைக்கு வரும்பொழுதே 4 வார கருவிற்கு தாயாகி இருந்தாலும் அவள் அதை பற்றி ராஜிடம் சொல்லவில்லை. காரணம், அவளுடைய அப்பா ஆரியனை கல்யாணம் செய்து கொள்ள அவளை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தார். ஷாலினிக்கு குழந்தை மீது எந்த பிடிப்பும் இல்லை. ஆரியனின் அழகும் அவனிடம் இருந்த பணமும் அவளை ஈர்த்தது. பல்வேறு குழப்பங்களுக்கு பின்னர் அப்பா சொன்னதால் கருவை கலைக்க டாக்டரிடம் போனாள். ஆனால் அதற்குள் 4 மாதம் முடிந்திருந்ததால் இனி அபார்ஷன் செய்வது சிரமம் என்று அவர்கள் கைவிரித்து விட்டார்கள். பல்வேறு யோசனையில் இருந்த ஷாலினி குழந்தை இருந்த வயிற்றில் கை வைத்து சன்னமாக, வலிக்குது பாப்பா என்றாள். வெளியே அவள் தாய்மையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மின்மினி அதை கண்டு பயந்து போனாள். வேகமாக உள்ளே வந்து, என்னாச்சு ஷாலினி, வலிக்குதா, டாக்டர் வர சொல்லவா என்று கேட்டாள். ஷாலினி தனக்காக பதட்டப்படும் மின்மினியை பார்த்து, இல்ல மின்மினி, டாக்டர்லாம் வேணாம், இது 6வது மாசம், பாப்பா உள்ளுக்குள்ள உதைக்க ஆரம்பிச்சிட்டா, அதுதான் என்றாள். மின்மினி அவளை பார்த்து, பாப்பா உதைப்பாளா, நமக்கு அப்ப வலிக்குமா என்று கேட்டாள். ஷாலினி சிரித்து கொண்டே, ஆமா, அவ முன்னைக்கு இப்ப வளர்ந்திருப்பால மின்மினி, இந்த வயிற்றுக்குள்ள அவளுக்கு எப்படி இடம் பத்தும், அதான் கை காலை எட்டி எட்டி உதைச்சு தான் இருக்கிறதுக்கு இடம் பண்ணிக்கிறா போல என்று தன் மேடிட்ட வயிற்றை காட்டினாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து, பாப்பா உண்மையாவே உதைப்பாளா என்றாள். ஷாலினி ஆம் என்று தலையசைத்தாள். மகிழ்ச்சியாக இருந்த மின்மினி மண்டியிட்டு அமர்ந்து ஷாலினியின் வயிற்றை தொட ஆரம்பித்தாள். பிறகு மீண்டும் ஒருமுறை குழந்தை உதைக்கவும், இந்த முறை மின்மினி மகிழ்ச்சியுடன், குழந்தை மறுபடியும் உதைக்குது என்று துள்ளி குதித்தாள். பாப்பா எங்கே இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்பதை மின்மினி உணர்ந்ததும் இருவரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பின் ஷாலினி மின்மினியின் கையை பிடித்துக்கொண்டு, மின்மினி, உனக்கு என்ன பிடிக்காது, உனக்கு பிடிக்காத மாதிரி நான் நிறைய நடந்திருக்கேன்னு எனக்கும் தெரியும். உன்னோட வெறுப்புக்கு நான் தகுதியான ஒருத்தி தான். ஆனா நீ என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வேணும், தருவியா என்றாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு கொஞ்சம் பதற்றம் அடைந்தாள். ஷாலினி இப்போது யாரை பத்தி சொல்கிறாள், ஆரியனை பற்றியா என்று யோசித்தாள். ஷாலினி மீண்டும், பதறாத, உன்னால கொடுக்க முடியாத எதையும் நான் கேட்க மாட்டேன் என்றாள். அதன் பின் ஷாலினி மின்மினி அருகில் வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவள் கண்ணீரை அடக்கி கொண்டு, நான் ரொம்ப கெட்டவளா இருந்தேன் தான் மின்மினி, ஆனா இப்ப எனக்கு என் குழந்தைதான் எல்லாமே, அது ராஜோட குழந்தை என்றாள். இதனாலதான் ஆரியன் அந்த குழந்தைய கொல்ல நினைக்கிறான். தயவு பண்ணி அதை வேணான்னு சொல்லு. ஆரியன் ஏற்கனவே என்கிட்ட இருந்து என்னோட அப்பா, அவரோட மொத்த பிசினஸ் எல்லாத்தையும் பறிச்சுட்டான்.
ஆனா இந்த குழந்தை இதையும் பறிச்சிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த குழந்தை என்னை விட்டு போனா நான் செத்துருவேன். ஷாலினி மின்மினியின் கையை பிடித்து இறுக்கி அணைத்து கொண்டு, ப்ளீஸ் என் குழந்தைய நீதான் ஆரியன் கிட்ட இருந்து காப்பாத்தி தரணும் என்றாள். அதை கேட்ட மின்மினி அவளிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டு, என்ன சொல்ற ஷாலினி? ஆரியன் ஒரு நாளும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாரு. குழந்தைய கொல்ற அளவுக்கு அவரு யோசிக்க கூட மாட்டாரு என்றாள் கோபத்துடன். ஷாலினி தலையை ஆட்டி மறுத்தபடி, இல்ல மின்மினி, உனக்கு எதுவும் தெரியாது. நான் 4 மாசம் ஆரியனோட கஸ்டடியில தான் இருந்தேன். ஆரியன் என்னையும் என் அப்பாவையும் ஒரு வீட்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான். ஏதாவது நான் சொல்லாம போயிட்டா உன்னோட குழந்தை உனக்கு உயிரோட வேணுமா இல்லையான்னு அவனை என்ன பல தடவை மிரட்டி இருக்கான். நான் சொல்றது நிஜம். நீ ஏதாவது பண்ண மின்மினி. நீ சொன்ன ஆரியன் கேட்பான்னு எனக்கு தெரியும் என்றாள். ஷாலினி சொன்னதை மின்மினி நம்பவில்லை. அவள் சொல்வதை கேட்டு, ஷாலினி, நீ இவ்வளவு பொய் சொல்றேன்னுதான் நான் உன்கிட்ட பேசாமலே இருந்த. இப்பவும் நீ ஒரு உயிரை சுமக்கிறேன்னு ஆசையா பார்க்க வந்தா வேணும்னே எனக்கும் ஆரியனுக்கும் நடுவுல நீ பிரச்சனை உண்டு பண்ண பாக்குற. நீ திருந்தவே மாட்டியா என்று ஷாலினியிடம் கத்திவிட்டு மின்மினி கோபமாக அங்கிருந்து போக முயற்சிக்க, ஷாலினி வேகமாக அவள் கையை பிடித்து கொண்டு, இல்ல மின்மினி, நான் சொன்னது அத்தனை உண்மை. என் வயித்துல இருக்கிற பாப்பா மேல சத்தியம். நீ என்ன நம்பு. நான் இங்கிருந்து போகணும். எனக்கு யாரும் வேணாம். நானும் பாப்பாவும் மட்டுமே போதும். உன்னோட வாழ்க்கையில இனிமே என்னைக்குமே நான் வரமாட்டேன் என்று மின்மினியை கையை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு சிறிது நேரம் அவளை பார்த்துவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பி தன் அறைக்கு வந்தாள். ஷாலினி சொன்ன விஷயங்கள் அவள் மனநிலையை கெடுத்துவிட்டன. மறுபுறம் விகாஷ் டிரான்ஸ்பர் நின்று போனதில் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் தற்போதைக்கு ஆரியன் தான் அதற்கு உதவி செய்திருக்கிறான் என்பது தெரியவில்லை. இரவு வீட்டிற்கு வந்தான். பிரதாப் கதவை திறந்தார். மற்றவர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். சாப்பிடாமல் அறைக்கு போக இருந்தவனை பிரதாப் தடுத்து, கை கழுவிட்டு சாப்பிடவா விகாஷ்? நான் போய் சாப்பாட சூடு பண்றேன் என்றார். விகாஷ் மறுத்து, இல்லப்பா, இன்னைக்கு நான் வெளியில சாப்பிட்டேன் என்றான். பிரதாப் அவனையே கொஞ்ச நேரம் உற்று பார்த்துவிட்டு அவன் குடிபோதையில் இருப்பதை புரிந்து கொண்டார். அவனிடம் எதுவும் பேசாமல் தன் அறையை நோக்கி சென்றார். மறுபுறம் விகாஷ் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். வேகமாய் போய் ஸ்ருதியை கட்டிக்கொண்டு நடந்த எல்லா அதிசயங்களை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று அவன் வேகமாக அறைக்குள் நுழைந்தான். அப்போது ஸ்ருதி ஜன்னல் அருகே நின்று யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். விகாஷ் அவள் பின்னால் சென்று நின்றான். யாரோ தன் பின்னால் நிற்பதை உணர்ந்த ஸ்ருதி திரும்பி பார்த்தபோது விகாஷ் அங்கே நின்றிருந்தான். ஸ்ருதியும் அவனை பார்த்ததும் தொலைபேசி அழைப்பை கட் செய்தாள். எப்ப வந்தீங்க? சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று அவனிடம் கேட்டாள். விகாஷ் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பாத்ரூம் சென்றான். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தபோது ஸ்ருதி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். விகாஷ் வருவதை பார்த்து, சாப்பிட போலாமா என்றாள். விகாஷ் அவளை ஏளனமாக பார்த்து கொண்டே, நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு நீ ஏன் கவலைப்படுற ஸ்ருதி? நீ போய் சந்தோஷமா உன் அம்மா கூட பேசு என்றான். ஸ்ருதி அவனை நெருங்கி வந்து, ஏன் அப்படி சொல்ற விகாஷ்? அக்கா எனக்கு கூப்பிட்டா. நான் அக்காவை தான் அம்மான்னு கூப்பிடுறேன் விகாஷ். நீ வேணா என் அக்கா கிட்ட பேசிப்பாரு என்று சொன்னாள். உண்மையில் விகாஷ் தான் அவளுடைய அக்காவிற்கு ஸ்ருதியின் எண்ணை கொடுத்திருந்தான். ஸ்ருதியும் அவளுடைய சொந்தங்களோடு பேசுவது அவள் மனதிற்கு நிம்மதி தரும் என்பதை புரிந்திருந்தான். ஸ்ருதியின் அக்கா ஓரளவிற்கு ஸ்ருதிக்கு நியாயமான முறையில் உதவி செய்திருந்ததால் விகாஷ் ஸ்ருதி அவளுடைய அக்காவுடன் பேசிக் கொள்ளட்டும் என்று முடிவு செய்திருந்தான். ஆனால் ஸ்ருதி அவளுடைய அம்மாவோடு பேசுவாள் என்று விகாஷ் நினைக்கவில்லை. ஸ்ருதி சொன்னதை கேட்ட விகாஷ் அதை நம்பாமல், அப்ப மம்மி சொன்னபடி அந்த சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டியா ஸ்ருதி என்று கேட்டான். ஸ்ருதி ஆச்சரியத்தோடு விகாஷை பார்த்தபடி, என்ன சொல்ற விகாஷ்? எனக்கு புரியல என்றாள். விகாஷ் கோபத்தோடு, வேற எப்படி சொல்லணும் ஸ்ருதி? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் உன்னோட அம்மா என்னையும் உன்னையும் பிரிக்க நினைச்சாங்க. அந்த சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க துடிச்சாங்க. அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்று கேட்டான். அதன் பின் அவள் கையை வலுவாக பிடித்து இழுத்தபடி, உன்னோட பொட்ட அழிச்சு தாலைய அறுக்க நினைச்ச உன் அம்மா கூட நீ மறுபடியும் பேசுற. அது வரைக்கும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா நம்ம 2 பேரையும் பிரிக்க உங்க அம்மா மறுபடியும் முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றான். தான் அக்காவுடன் தான் பேசுகிறோம் என்று சொல்லியும் விகாஷ் இப்படி நடந்து கொள்வது ஸ்ருதிக்கு பிடிக்கவில்லை. இன்று விகாஷ் நடந்தது சற்று வித்தியாசமாக இருந்தது. அவன் பிடித்திருந்த கைகளை உதறியபடி, என்னை விடு விகாஷ், நீ என்ன நம்பல, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டல, அவ்வளோதான் இல்ல
இனிமே நீ என்னை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவல்ல? ஆல்ரெடி நமக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால இனிமே நான் உன் கண்ணுக்கு சீப்பா தான் தெரிவேன். இந்த ஆம்பளைங்க புத்தி எனக்கு தெரியாதா என்ன என்று அவனுடைய கைகளை உதறிய ஸ்ருதி அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தாள். விகாஷ் தன்னை விட்டு கோபமாக போக நினைத்த ஸ்ருதியின் கைகளை பிடித்து நிறுத்தினான். ஸ்ருதி, எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம கல்யாணம் கூட ஒரு கட்டாயத்துக்காக நடந்த கல்யாணமா தான் நீ பாப்ப. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே. ஆனா நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன். அதனால மட்டும்தான் இந்த கல்யாணம் பத்தின பேச்சே நான் எடுத்தேன். இப்ப அதான் என்னைய பத்தி உன்னால தப்பா பேசிட முடியுது. நீ அம்மா அண்ணா பேச்ச கேட்டுட்டு வேற ஏதாவது யோசிச்சா கூட, நல்லா கேட்டுக்க ஸ்ருதி, என்னை விட்டு பிரிஞ்சு போலான்னு நீ நினைச்சா கூட என்னால அதை தாங்கிக்க முடியாது. எல்லா ஆம்பளைங்க மாதிரி நான் கிடையாது என்று விகாஷ் கோபமாக சொல்லி முடித்தான். விகாஷ் சொன்னதை கேட்டு ஸ்ருதி உடைந்து போனாள். கல்யாணமாக இவ்வளவு நாட்கள் கழித்தும் விகாஷிற்கு ஸ்ருதி அவளை காதலிக்கிறாள் என்பதை புரியவில்லையா என்ன? அவள் எல்லாவற்றையும் விகாஷிற்கு கொடுத்து விட்டாள். அப்படி இருக்க அவளால் எப்படி அவனை விட்டு விலகுவது என்று நினைக்க முடியும்? அவள் வீட்டை விட்டு ஓடி வந்தவள் என்பதற்காக அவள் தவறானவள் என்று அர்த்தமா? இன்று விகாஷ், நாளை சஞ்சய் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணிடம் போக கூடியவளா என்ன? ஏன் இந்த விகாஷ் இப்படி நினைக்கிறான் என்று அவள் யோசித்தாள். விகாஷ் தொடர்ந்து ஸ்ருதியிடம், நீ அம்மா கூட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஸ்ருதி, என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்றான். விகாஷ் குரல் கேட்டு ஸ்ருதி சுய நினைவுக்கு வந்தாள். விகாஷை பார்த்து நெருப்பாக கொதித்தபடி, என்ன தொடாத, கைய விடு என்றபடி ஸ்ருதி தன் இடத்திற்கு சென்று படுத்துக் கொண்டாள். அவள் இப்படி போவதை பார்த்த விகாஷ் கதவை சாத்திவிட்டு அவளிடம் வந்தான். போதை இப்போது அவனை முழுதாக ஆட்கொண்டது. படுத்திருந்த ஸ்ருதியை உலுக்கியபடி, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும், புரிஞ்சுதா? நீ அம்மா கூட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளவுதான் என்றான். விகாஷிற்கு பதில் சொல்லாமல் ஸ்ருதி அவன் கையை தள்ளிவிட்டு இன்னும் ஓரமாக போய் அமர்ந்து கொண்டாள். அவள் அப்படி செய்ய விகாஷ் அவள் அருகில் வந்து, என்னாச்சு? ஏன் என்ன தள்ளிவிடுற? என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்ல உன் அம்மா கூட பேசினப்புறம் என்ன பிடிக்காம போயிடுச்சா என்று கேட்டான். அதன் பின் ஸ்ருதி சற்று கோபத்துடன் அவனை தள்ளிவிட்டு, இன்னைக்கு தானே இவ்ளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்க விகாஷ். என்ன சொன்ன? நான் உன்னை காம்ப்ரமைஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டனா? கான்ட்ராக்ட் கல்யாணமா? எவ்வளவு நாள் கான்ட்ராக்ட் போட்ட? சொல்லு விகாஷ். உன்னை தாண்டி நான் இன்னொருத்தனை லவ் பண்ணிருவேன்னு நீ நம்புறியா? அப்போ உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லல, அதான் என் மேல சந்தேகப்படுற என்றாள். ஸ்ருதி பாதியில் பேச்சு நிறுத்திவிட்டு கண்களை மூடினாள். மறுபடியும் சுவர் பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தான். அவளை பார்த்து அவள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்றான். போதையில் மூளை சரியாக இயங்க மறுத்தது. அதன் பின் அவள் சொல்ல வருவதை புரிந்து கொண்டவனாக, ஸ்ருதி, நான் சொல்றத கேளு என்றான். ஸ்ருதி பதிலுக்கு ஆத்திரத்தோடு, பிளீஸ் விகாஷ், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, என்னால எல்லாம் நீ பேசுறத கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என்றாள். விகாஷ் ஸ்ருதியை நெருங்கி பின்னிருந்து அணைத்து கொண்டான். சாரி குட்டிமா, நான் கொஞ்சம் கோவத்துல வார்த்தையை அதிகமா விட்டுட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த சஞ்சயை நான் மீட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கல்யாணத்தை உடைச்சிட்டு உன்னை சஞ்சய்க்கு கட்டி வைக்கிறேன்னு நினைக்கிற அம்மா கூட நீ தினம் பேசுறேன்னு தெரிஞ்சா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு என்று கேட்டான். அவனை நடுவில் தடுத்து நிறுத்திய ஸ்ருதி, நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீ முழுசா கேட்டியா விகாஷ்? நான் பேசுறத கேட்கிற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்லைங்கிறப்ப நீ பேசுறத கேட்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல இங்கிருந்து போ விகாஷ் என்றாள். விகாஷ் ஸ்ருதி சொல்வதை கேட்டு அவளை தன் கைகளில் இறுக்கி பிடித்தான். அவள் கழுத்தில் முத்தமிட்டு, ஸ்ருதி பிளீஸ், நீ பேசுறதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனா என்ன உன்னை விட்டு போக சொல்லாத என்றான். அதை கேட்டதும் ஸ்ருதி கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. விகாஷ் வார்த்தைகள் அவள் இதயத்தை தொலைத்தன. அவளை பற்றி எப்படி அவனால் இப்படியெல்லாம் நினைக்க முடிகிறது? அவள் வாழ்க்கையில் சஞ்சய் இருப்பது அவள் தவறா? ஸ்ருதி அழுது கொண்டே விகாஷை பார்த்து, தள்ளிப்போ விகாஷ், என் பக்கத்துல வராத, எனக்கு மூச்சு முட்டுது என்றாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டதும் அவன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினான். ஸ்ருதி தன்னிடம் என்ன சொல்ல வந்தாள் என்பதே விகாஷிற்கு புரியவில்லை. ஆனால் அவன் கேட்ட வார்த்தைகள் அவன் கோபத்தை மேலும் அதிகமாக்கியது. என்ன சொன்ன என்று அவளை தன் பக்கம் திருப்பினான் விகாஷ். ஆச்சியும் மின்மினியும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆச்சி மின்மினியிடம், 2 நாளா வீட்டுல கொஞ்சம் புயல் அடிச்ச ஓஞ்சாப்ல இருக்கு, அதான் உன் ஃப்ரெண்ட் ஸ்ருதியை பத்தி மறந்து போயிட்டேன். நாம நாளைக்கு அவங்கள லஞ்சுக்கு கூப்பிடலாமா? மின்மினி ஆச்சி சொன்னதும் சம்மதம் தெரிவிக்க ஆச்சி அவளை பார்த்து, சரி, நாம நாளை காலையில இதை பத்தி பேசலாம், இப்ப நீ போய் தூங்கு
உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றார். மின்மினி அதற்கும் வெறுமனே தலையசித்து விட்டு எழுந்தாள். ஆச்சிக்கு மின்மினி வேறொரு யோசனையில் இருப்பதாக பட்டது. சரி, அவளே பேசும் வரை காத்திருப்போம் என்று முடிவு செய்தார். மின்மினி மனதிற்குள் பூகம்பங்கள் சுழன்று கொண்டிருந்தன. அதே உணர்வோடு ரூமிற்கு வந்தாள். ஷாலினி சொன்ன வார்த்தைகள் அவளை சுக்கு நூறாக்கி கொண்டிருந்தது. ஆரியன் வந்ததும் அதை பற்றி கேட்டாக வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருந்தாள். மின்மினி இரவு உடைக்கு மாறி கட்டிலில் படுத்திருந்தாள். இன்னமும் ஆரியன் வரவில்லை. கொஞ்ச நேரத்தில் அவள் கண்கள் தானாக சுருக அப்படியே தூங்கி போனாள். இரவு 3 மணிக்கு தான் ஆரியன் வீட்டிற்கு வந்தான். ரூமிற்குள் வந்ததும் உடை மாற்றிக்கொண்டு படுக்க இருந்தவனே, இவ்ளோ நேரம் எங்க போனீங்க ஆரியன் என்கிற மின்மினியின் குரல் அசைத்தது. மின்மினியின் வார்த்தைகளை கேட்ட ஆரியன் மின்மினியை தன் அருகே இழுத்து, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இருந்துச்சுமா என்று சொன்னான். அதன் பின் ஆரியன் மின்மினியை முத்தமிட்டு, ஏன் இன்னும் தூங்காம இருக்க என்று கேட்டான். ஆரியன் சொன்னதும், நீங்க இல்லாம என்னால தூங்கவே முடியல, எனக்கு அப்படியே பழகி போயிடுச்சு என்றாள். ஆரியன் புன்னகைத்தபடி, இதெல்லாம் வேணாம் மின்மினி, என்னால பல சமயம் நேரத்துக்கு வர முடியாம போயிருக்கு, அது உனக்கும் தெரியும். நீயாவது நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழுந்திரி, அதுதான் உன் ஹெல்த்துக்கு நல்லது என்றான். அதுவரை பொறுமையாக இருந்த மின்மினி அதன் பின் பொறுமை இழந்தாள். ஆரியனோடு ஃபார்மலாக பேசிக் கொண்டிருந்தவள், ஏன் ஷாலினிய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க என்று நேரடியாகவே கேட்டாள். மின்மினி அப்படி கேட்டதும் அவளுடைய முதுகை வருடி கொடுத்திருந்தவன் சட்டென அதிர்ந்து மின்மினியை பார்த்தான். மின்மினி அவனிடம் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டபடி, சொல்லுங்க ஆரியன், எனக்கு தெரியணும் என்று கேட்டாள். ஆரியன் அவள் கன்னத்தை தட்டி கொடுத்து விட்டு, இப்ப வேணா, நான் நாளைக்கு காலையில எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு டயர்டா இருக்கு என்றான். மின்மினி அவசர அவசரமாக, நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, ஆனா அது ஏன்னு எனக்கு சொல்லக்கூடாது ஆரியன் என்று கேட்க, ஆரியன் மின்மினியை பார்த்தபடி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா என்று கேட்டான். அதனால் மின்மினி மூட் அவுட் ஆனாள். உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் இப்ப சொன்ன என்று கேட்டாள். ஆரியன் அவளை நேரடியாக பார்த்து, அப்ப நீ ஷாலினி சொன்னதை பத்தி தான் இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு தூங்காம இருந்திருக்க இல்லையா என்று கேட்டான். மின்மினி ஆரியன் அருகில் வந்து அவன் மார்பில் தலை வைத்துக்கொண்டு, ஆமா, ஆனா நான் ஷாலினி சொன்ன எல்லாத்தையும் நம்பல, நீங்க எது பண்ணாலும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும்னு நம்புறேன் என்றாள். ஆரியன் மின்மினியை தன் கைகளில் ஏந்தினான். கண்ணங்களிலும் நெற்றியிலும் முத்தமிட்டான். அதன் பின், அவ அப்பா கூட சேர்ந்து நம்ம சொத்தை அனுபவிக்க பிளான் பண்றான்னு சித்தார்த் சொன்னான். ராஜ் ஜெயிலுக்கு போனப்புறம் ஷாலினி ரொம்ப ஆத்திரத்துல இருந்தா. என்னை கஷ்டப்படுத்தணும்னா உன்னதான் அவ டார்கெட் பண்ணுவா. அதான் அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்தவங்க பணத்தை மகளை வச்சு அனுபவிக்க நினைக்கிற அவங்க அப்பாவையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண என்று சொன்ன ஆரியனை கண்ணிமைக்காமல் பார்த்தாள் மின்மினி. ஆரியன் மேலும் தொடர்ந்தான், நான் ஷாலினிய முதல்ல அழிச்சிடணும், அவளால இனிமே எந்த கெடுதலும் யாருக்கும் வராம பாத்துக்கணும்னு தான் முதல்ல நினைச்சேன். அவ பணம், பிசினஸ் எல்லாத்தையும் என் கண்ட்ரோல்லையும் கொண்டு வந்த. ஆனா அவ பிரெக்னண்டா இருந்தா, அதுவும் ராஜோட குழந்தைன்னு எனக்கு தெரிஞ்சது. காந்திமதி அத்தையோட வீக்னஸ் இந்த குழந்தை தான். அதே மாதிரி ராஜ ஜெயிலுக்கு அனுப்பிச்ச நாள்ல இருந்து எனக்கு அத்தை மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பேசிக்கொண்டே போன ஆரியன் ஒரு கட்டத்தில் அதனை நிறுத்தி இருந்தான். மின்மினி தூங்கி இருந்தாள். ஆரியன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு மின்மினியின் உதடுகளில் லேசாக முத்தம் கொடுத்தான். ஆரியன் அவள் தலைமுடியை வருடி, மை பேபி கேர்ள் என்றபடி அவளை லேசாக அணைத்தான். ஆனால் மின்மினி இன்னும் முழுமையாக தூங்கவில்லை. அவள் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டாள். ராஜ் மற்றும் ஷாலினி பற்றிய விஷயங்களில் அவளுக்கு ஆர்வம் இல்லை. தான் கேட்டதும் ஆரியன் மறுக்காமல் உண்மையை சொன்னதே போதும் என்று அவள் நினைத்தாள். மின்மினிக்கு காந்திமதி, ஷாலினி, ராஜ் இந்த பெயர்களிடமிருந்தெல்லாம் விலகி இருக்கவே விருப்பம். ஷாலினியை பயமுறுத்தத்தான் அவளுடைய குழந்தையை கொல்லப் போவதாக ஆரியன் மிரட்டி இருப்பான் என புரிந்து கொண்டாள். எல்லாவற்றையும் யோசித்த மின்மினி ஆரியனை இறுக அணைத்துக் கொண்டாள். ஆரியன் மார்பில் லேசாக முத்தமிட்டு, ஐ லவ் யூ சோ மச் என்றாள். ஆரியன் அவளின் செயலால் சற்று வியப்படைந்தான். அதுவரை அவள் தூங்கிவிட்டாள் என்று நினைத்தவன் அதன் பின் மறுபடி ஒருமுறை அவள் உதடுகளை முத்தமிட்டு, ஐ லவ் யூ பேபி டாங் என்றான். மின்மினி தன் தூக்க கண்களால் ஆரியனை பார்த்து, ஆரியன், நான் இன்னைக்கு ஷாலினி வயித்தை தொட்டு பார்த்தேன். பாப்பா உதைக்கிறது தெரிஞ்சிச்சு. நம்மளை விட்டுட்டு போன நம்ம பாப்பா எப்ப நம்மகிட்ட திரும்ப வரும் என்று கேட்டாள். அவள் சொல்வதை கேட்ட ஆரியன் அவள் கன்னத்தை வருடி கொண்டு, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும், இப்ப நீ தூங்கு, காலேஜுக்கு லேட் ஆயிடும் என்றான்.
மின்மினி நல்ல பிள்ளையாக அவனுக்கு கீழ்ப்படிந்து கண்களை மூடி அவனை ஒட்டியபடியே தூங்கினாள். அவள் முதுகில் தடவிக்கொண்டே ஆரியன் யோசிக்க ஆரம்பித்தான். மின்மினி இன்று ஏன் இந்த கேள்வியை கேட்டாள் என்பது அவனுக்கு புரியாத புதிராக இருந்தது. மறுபுறம் விகாஷும் ஸ்ருதியும் ஒருவருக்கொருவர் முதுகு காட்டிக்கொண்டு படுத்திருந்தனர். ஸ்ருதி என்னை தொடாதே, எனக்கு மூச்சு முட்டது என்று சொன்னதால் அவன் அதற்கு பின்னர் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் தூங்கி போயிருந்தான். விகாஷ் போதையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க ஸ்ருதி அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போய் தூங்கிக் கொண்டிருந்தாள். அழுது கொண்டே தூங்கிய ஸ்ருதிக்கு திடீரென்று விழிப்பு வந்தது. அதன் பின் மீண்டும் அவள் தனக்குள் விசும்ப ஆரம்பிக்க அப்போது விகாஷ் எழுந்துவிட்டான். தூக்கத்தில் விழித்த விகாஷ் ஸ்ருதி அவனிடமிருந்து முகம் திருப்பிக் கொண்டு படுத்திருப்பதை பார்த்தான். விகாஷ் அவளை தன்னிடம் இழுக்க கையை நீட்டினான். ஆனால் அவள் வார்த்தைகள் நினைவுக்கு வந்து ஒரு கணம் நிறுத்தினான். ஆனால் ஸ்ருதி அழுவதைக் கண்டு அவள் வார்த்தைகளை அலட்சியம் செய்தவன் ஒரே அடியில் அவளை தன் அருகில் இழுத்துக்கொண்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்க ஸ்ருதி தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு, நீதான் என் பிரச்சனை என்றாள். விகாஷ் ஸ்ருதி முகத்தை தன் முகத்தை நோக்கி பிடித்து கொண்டு அவள் கண்களை பார்த்து, சரி நான் தான் பிரச்சனையா, பரவாயில்ல, நான் என்ன பண்ணணும்னு சொல்ல பண்றேன், இப்படி அழாத, பார்க்க முடியல என்றான். விகாஷ் ஸ்ருதி மீது சாய்ந்து அவள் கழுத்தில் முகத்தை மறைத்து கொண்டு, சரி நான் கோவத்துல இருந்தேன், கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன், உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக உன்னை நான் சந்தேகப்படுறேன்னு நீயே முடிவுக்கு வர ஸ்ருதி, நான் சத்தியமா அப்படி யோசிக்கவே இல்லை என்று சொன்னான். ஸ்ருதி மீண்டும் ஒருமுறை விகாஷிடமிருந்து விலகி கொண்டு, நீ பேசுற வார்த்தையை வச்சுதான் உன்னை நான் புரிஞ்சுக்க முடியும், உன்னோட வார்த்தையை வச்சு பார்த்தா நீ என்ன சந்தேகப்படுறேன்னு தான் தெரிஞ்சிச்சு என்றாள். விகாஷ் ஸ்ருதி கையை கன்னத்தில் வைத்துக் கொண்டு, உன் அம்மா கூட பேசுறேன்னதும் எனக்கு தாங்க முடியல, போதையில வேற இருந்த, அதான் கோவத்துல என்று இழுத்தான். ஸ்ருதி கையை விடுவித்து, ஓ நீ கோவத்துல இருக்கிறப்ப என்ன வேணா பேசலான்னு ரூல்ஸ் இருக்கா என்ன என்றாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டு முகத்தை உயர்த்தி அவளை பார்க்க தொடங்க ஸ்ருதி வேகமாக அவனிடமிருந்து விலகி நின்றாள். மீண்டும் ஒருமுறை அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள். விகாஷ் அவளை பார்த்து, பிளீஸ் கோவப்படாத ஸ்ருதி, ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா என்று ஏதோ சமாளிக்க பார்க்க, ஆனால் ஸ்ருதி அவனது எந்த வார்த்தைக்கும் பதில் சொல்லவில்லை. காலை உணவு சாப்பிடும்போது விகாஷின் கண்கள் ஸ்ருதி மீது பதிந்தன. அவள் இன்னும் கோபமாக இருந்தாள். தாத்தா அவனது கண்கள் போகும் போக்கை உணர்ந்து அவனிடம், விக்கி ஒரு காரியம் பண்ணு, உன் பொண்டாட்டிய ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் வசதியா ஆறாமற வேடிக்கை பாரு, இப்படி சொந்த பொண்டாட்டிய யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள சைட் அடிக்காத என்றார் குறும்பாக. விகாஷ் ஏதோ யோசனையில் இருந்ததால், சரி தாத்தா என்று சொல்ல விகாஷை பார்த்து அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அதன் பின் சுய நினைவுக்கு வந்த விகாஷ் வெட்கத்துடன் கண்களை தாழ்த்தி கொண்டான். ஆனால் பிரதாப் மட்டும் கொஞ்சம் கோபத்தோடு, எனக்கு அப்பாங்கிற பேர்ல ஒரு விவஸ்தை இல்லாத ஆளை இந்த கடவுள் அனுப்பி வச்சிட்டாரு என்று சொல்ல, தாத்தா அவரை பார்த்து, நீ அறிவாளிதாண்டா, ஆனா அதுக்காக என்னையும் திட்டுற, வந்துட்டான் சிடுமூஞ்சி சின்ராஸ் என்று சொல்ல மனு பிரதாப்பை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்க கதவை யாரோ தட்டினார்கள். அனைவரும் திரும்பி பார்க்க ஸ்ருதியின் அம்மாவும் அண்ணனும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். விகாஷிற்கு அவர்களை பார்த்ததும் அதுவரை அடங்கியிருந்த கோபம் மீண்டும் அதிகரித்தது. மனுவின் அருகில் அமர்ந்திருந்த ஸ்ருதியை அதே கோபத்தோடு பார்த்தான்.